பேசிக்ஸ் பார்த்தோம். பேசிக்ஸ் பார்த்துட்டு வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ வாய்ட்ல வந்து என்னென்ன என்னென்ன விஷயம்லாம் வந்து வாய்டுன்னு சொல்லிட்டு நம்ம செக்ஷன் வைஸா பார்த்தோம். செக்ஷன் 2Gல வாய்ட் அக்ரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. 2Jல வாய்ட் கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லாஃபுல் இன் பார்ட் அப்ஜெக்ட்ஸோ கன்சிடரேஷனோ இல்லைன்னா அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன், ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் மேரேஜ், ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட், லீகல் ப்ரொசீடிங்ஸ், அன்சர்டன்டி அண்ட் தென் வேஜர். ஸோ இதுக்காக போடுற எல்லா அக்ரிமெண்ட்டுமே வந்து வாய்டுன்னு நம்ம பார்த்தோம். அதோடு சேர்த்து அதுக்கு இருக்கிற சர்டன் எக்ஸப்ஷன்ஸும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். அண்ட் தென் கன்சிடரேஷனுக்கு மூவ் பண்ணோம். ஸோ கன்சிடரேஷன் அப்படின்றது டிசைர் ஆஃப் த ப்ராமிசாராக தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு கேஸ் பார்த்தோம். அண்ட் தென் டைப்ஸ், அப்புறம் கண்டிப்பாக என்னெல்லாம் இருக்கணும் ஒரு கன்சிடரேஷனில் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இதோடு சேர்த்து செக்ஷன் 25 நீங்கள் கன்சிடரேஷன் பார்ட் படிக்கும்போது படிச்சுக்கணும். ஸோ அதையும் நம்ம வந்து முன்னாடியே பேசியிருக்கோம். அண்ட் தட்ஸ் இட். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நெக்ஸ்ட் செக்ஷனா இருக்கும் நம்ம புக்ல. ஸோ செக்ஷன் 23 லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன். ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்டும் கன்சிடரேஷனும் லீகலாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன பார்ட்டு தான் இது, இவ்வளோதான். நம்ம புக்ல மேபி ஒரு பேஜ் இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஃப் பேஜ் இருக்கலாம், இவ்வளோதான் இது. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு நிமிஷம். ஓகே. நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்பவுமே லால ஃபார்பிடன், அதாவது லா வந்துட்டு ப்ராஹிபிட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா, எதையாவது ஒரு ப்ரொவிஷன்ஸை மதிக்காத மாதிரியோ இல்லை அதுக்கு பியாண்டா நடந்துக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ராடுலண்டா இருக்கக்கூடாது. அண்ட் தென் காசிங் எனி இன்ஜுரி டு எனி பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ். இதெல்லாம் ரொம்ப காமனாக தான் இருக்கும். ஒரே மீனிங் தான், அவங்க திருப்பி ஸ்பிளிட் பண்ணி வேற வேற வேர்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ காசிங் எனி இன்ஜுரி டு எனி பர்சன், நீங்க இதை வந்து நீங்க ஜென்ரலா யோசிச்சு பார்த்தாலே என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் தான் பாயிண்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ காசிங் எனி இன்ஜுரி டு எனி பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ், யாராவது ஒருத்தவங்களை வந்து யாருக்காவது ஹார்ம்ஃபுல்லாவோ இல்லை யாரோட ப்ராப்பர்ட்டிக்காவது ஹார்ம்ஃபுல்லாவோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ இம்மாரலா இருக்கக்கூடாது. நமக்கே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், நமக்கே வந்து மாரல்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஒரு கெட்ட விஷயம் அது இல்லீகலா இருக்கணும்னு தான் அவசியம் கிடையாது, இம்மாரலாவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தங்களை ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்லை வேற யாருக்காவது அது ஹார்ம்ஃபுல்லாவோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ பப்ளிக் பாலிசிக்கு அப்போஸ் பண்ற மாதிரி அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் கோர்ட் வந்துட்டு எதையாவது ஒன்று இம்மாரல் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம பண்ணவே கூடாது, அதை நம்ம ஆப்ஜெக்டா நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அன்லாஃபுல், ஹென்ஸ் அது வந்து வாய்ட். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வாய்ட் அக்ரிமெண்ட்ல பார்க்கும்போது செக்ஷன் 24ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம், 24, 25, 26ன்னு. ஸோ அந்த 24 வந்து ஆப்ஜெக்டோ கன்சிடரேஷனோ அன்லாஃபுல் இன் பார்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு லாஃபுல்லா இருக்கும், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அன்லாஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தா எல்லாமே வாய்டு தான் அப்படின்றத செக்ஷன் 24ல பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு பார்ட்டை பத்தி பேசுவாங்க. இங்க வந்து ஒரு ஹோலாவே வந்து 23ல வந்துட்டு ஹோலா இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் பத்தியுமே. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் வச்சிருக்கீங்க, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே வந்துட்டு அன்லாஃபுல்லா இருக்கு அப்படின்னாலுமே அது வாய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 23ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். தட்ஸ் ஆல் அபவுட் லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இ கான்ட்ராக்ட் இருக்கும். ஓகே. ஸோ இ கான்ட்ராக்டும் இவ்வளோதான், உங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ இ கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் பத்திரத்தில் எழுதி ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி சைன் போட்டு அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் மோட் வழியாவும் நீங்க வந்துட்டு கான்ட்ராக்டை போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கான்ட்ராக்டை நீங்க அப்படி பேப்பர்லெஸ்ஸா எலக்ட்ரானிக் மோட்லயும் நீங்க போட முடியும் அப்படின்றது தான் இ கான்ட்ராக்ட். இது எதுக்குன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, நத்திங் மோர் தென் தட். இது வந்துட்டு ஐடி ஆக்ட் 2000 அவங்க தான் வந்துட்டு இந்த இ கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெகுலேட் பண்றாங்க. இது நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர்லெஸ்ஸா இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் மூலமா தான் நம்ம வந்துட்டு இந்த இ கான்ட்ராக்டை போட முடியும். இந்த இ கான்ட்ராக்டோட மெயின் ஃபீச்சர் என்ன, கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, ஸ்பீடா இருக்கும், எல்லாமே ஈஸியா நடக்கும், அக்யூரேட்டா இருக்கும்.
ஸோ நம்ம எதுவுமே வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டா நம்ம பண்ணும்போது, அது 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 வந்து ஒரு மாரி ப்ரிசைஸா இருக்கும். ஸோ அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ரிலையபிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அதுல இருக்கும். ஸோ இர்ரெலவென்ட்டா ஒரு விஷயம் போறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அஃபிக்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவல் சைனிங். ஸோ நார்மலா நம்ம வந்து ஒரு பத்திரம் வாங்கி எழுதணும் அப்படின்னா நம்ம சைன் பண்ணுவோம். ஸோ அது இல்லாம டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துட்டு நீங்க இதுல அஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதாவது ஒரு சீலோ இல்ல நீங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி அதுல நீங்க வந்துட்டு சைன் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். வெப்சைட் ஆஃப் த ப்ராமிசர் கேன் பி சீன் பை த வேர்ல்ட். ஓகே, இந்த கான்ட்ராக்ட் எப்படி போடுவாங்க அப்படின்றது தான் ஒரு ஒரு 2 ஸ்டெப்பு. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நீங்க வந்து ப்ராமிசர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரோட வெப்சைட்ல போட்டுருவாருன்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ட் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்டா மாறும்போது அவங்க அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ன்னு ஒண்ணு பண்ணணும், அக்செப்டன்ஸ்ன்னு ஒண்ணு நடக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல ஆஃபர்ன்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, கான்ட்ராக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதான் இப்போ நீங்க ஷேர்ஸ் வந்து கம்பெனில வாங்குறீங்கன்னா, அங்க என்ன நடக்கும்? ஸோ அவங்க வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் எங்க ஷேரோட பிரைஸ். ஸோ வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இந்த டைம்க்குள்ள வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்ல போட்டுருவாங்க. ஸோ அதத்தான் சொல்றாங்க. வெப்சைட் ஆஃப் த ப்ராமிசர் கேன் பி சீன் பை த வேர்ல்ட். அவ்வளவுதான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒரு வேளை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இல்ல உங்களுக்கு வந்து எதுலயாவது அது query இருக்கு. ஸோ நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வெப்சைட்லயே மேக்ஸிமம் இருக்கும். அத மீறி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும்னா உங்களோட இமெயில்ல அவங்க அத சென்ட் பண்ணிடுவாங்க. அதோட சேர்த்து நம்ம செக்ஷன் 10ல வந்துட்டு வேலிட் கான்ட்ராக்ட்கான எசென்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ எதெல்லாம் வேலிட் கான்ட்ராக்ட்டா எந்தெந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா வேலிட் கான்ட்ராக்ட்டா இருக்கும்னு. ஸோ அது வந்து பிசிக்கல் கான்ட்ராக்ட்டா இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் அந்த செக்ஷன் 10ல இருக்கிற அந்த எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்ட கண்டிப்பா எல்லா கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ மஸ்ட் பி எ வேலிட் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ வேலிட் கான்ட்ராக்ட்க்கு இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எதுக்காக இந்த வேலிட் கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்பதான் லா வந்துட்டு அதை என்ஃபோர்ஸ் பண்ணும். அப்பதான் அது கான்ட்ராக்ட்டா மாறும். அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கான்ட்ராக்ட். அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து ஒரு சீரியஸான பார்ட்டுக்கு போறோம். இங்க இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். ஓகே. ஸோ ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் அட்டென்ஷன் ஹியர். இது வரைக்கும் ஓகே தானே? போலாமா? நெக்ஸ்ட் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. எனக்கு தெரியாது. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. ஓகே. செக்ஷன் 11ல பர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட். யார் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான கம்பீட்டன்ட் பர்சன்ஸா இருக்கணும். நம்ம இது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ பர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் தான் இருக்கணும்னு நம்ம செக்ஷன் 10ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ செக்ஷன் 10ல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு பர்சன் வந்துட்டு கான்ட்ராக்ட்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்பீட்டண்டா இருக்கணும். எபிலிட்டி இருக்கணும் அவங்களுக்கு. அந்த ஒரு கான்ட்ராக்ட்குள்ள அவங்க வர்றதுக்கு. அவ்வளவுதான். இதுதான் இந்த டாபிக்கோட மீனிங். உள்ள போயிடலாம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஒரு மேஜரா இருக்கணும். ஓகேவா? ஸோ மைனரா இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் போட முடியாது. கான்ட்ராக்ட் வந்துட்டு என்ஃபோர்ஸே பண்ணாது. அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்ல வேணா மைனர் இருக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட்க்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்துட்டு அக்ரிமெண்டா இருக்கும் இல்லையா? அவங்க என்ஃபோர்ஸ்பிள் பை லாவா இருந்தாதான் அது கான்ட்ராக்டா மாறும் இல்லையா? ஸோ ஒரு நீங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம இந்த பாயிண்ட் பார்ப்போம். ஸோ அப்ப டவுட் வரும். ஸோ அதுக்காக சொல்றேன். கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேஜரால மட்டும்தான் போட முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்ல வேணா ஒரு மைனர் இருக்கலாம். ஸோ அக்ரிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் பெருசா லா உள்ள வராது. ஒரு எப்படி சொல்றது? ஒரு டாய் மாதிரி தான் அந்த மைனர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துட்டு மைனர் இருக்கலாம். ஆனா அந்த அக்ரிமெண்ட்லயே மைனர் இருந்தா கூட அந்த அக்ரிமெண்ட்டுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு மைனரோட ஒரு மேஜர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மேஜர் கிட்ட மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ மைனர் வந்து எந்த வகையிலுமே யாருக்குமே பொறுப்பாக மாட்டாரு.
ஓகேவா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட்குள்ள மைனர் வர முடியாது. மைனர் இருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு என்ஃபோர்ஸபிளே ஆகாது. ஸோ கான்ட்ராக்ட்குள்ள வரணும்னா அவங்க கண்டிப்பா மேஜரா இருக்கணும். அண்ட் தென் சவுண்ட் மைண்ட். ஓகேவா? ஸோ மென்டலி சேலஞ்ச்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சவுண்ட் மைண்டோட இருக்கணும். ஓகே. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? இதுல சில எக்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் என்டரிங் இன்டு கான்ட்ராக்ட் அண்டர் எனி லா. ஸோ ஏதாவது ஒரு ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோர்ட்லயோ, கேஸ்லயோ நீங்க மாட்டி, இல்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சிட்டிசன்ஷிப் இருக்கு. நீங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நீங்க வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசனா இருந்து இங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கிடையாது. இன்னும் நீங்க வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசன் தான் அப்படின்னா, சில கான்ட்ராக்ட்ஸ் மேபி நீங்க என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லா வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்குள்ள நீங்க என்டர் ஆகக்கூடாது. ஓகேவா? இல்லன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோர்ட்லயோ, கேஸ்லயோ நீங்க மாட்டி, உங்களோட இப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிட்டாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அவங்க லைசென்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி நமக்கே அது இருக்கு ஆக்சுவலா. ஆடிட்டர்ஸ்க்கும் அது இருக்கு. ஸோ லைசென்ஸ வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ பிராக்டிஸ் பண்ண முடியாது. அவங்க குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அந்த டைம்ல உங்களோட ப்ரொஃபஷன் சார்ந்து நீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்குள்ள நீங்க வந்துட்டு என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து 3 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் 11 என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேஜரா இருக்கணும், சவுண்ட் மைண்டா இருக்கணும், எந்த லாக்கு கீழயுமே நீங்க டிஸ்குவாலிஃபைடா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3யுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. ஸோ மைனர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் செக்ஷன் 3 இதெல்லாம் நீங்க இவ்ளோ கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணுமா? இந்த செக்ஷன்லாம், இந்த ஆக்ட் எல்லாம் அப்படின்னா, நாட் நெசசரி. ஆனா கன்டென்ட் ஞாபகம் இருக்கணும். ஸோ மைனர்னா யாரு அப்படின்னு நீங்க எழுதிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். இந்த மைனர் வச்சு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஃபைனல்ல கூட டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. ஸோ மைனர் அப்படிங்கிறவங்க நமக்கு தெரிஞ்சு யாருன்னா, 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க. இல்லையா? ஸோ 18 இயர்ஸா அவங்க வந்துட்டு ஆனா தான் அவங்க வந்து மேஜரே ஆக முடியும். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா தான் மேஜர் ஆக முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன் ஆர் கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாதா? ஸோ இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ தாண்டுனா தான் அவங்க வந்து மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 18 தாண்டிட்டீங்கனாலும் நீங்க வந்துட்டு மேஜர் கிடையாது. நீங்க மைனர் கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க. நீங்க 21 ஆனா தான் வந்துட்டு நீங்க வந்து மேஜர் ஆக முடியும்னு சொல்லிட்டு லா சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, ஆம், இப்போ இந்த யாராவது இந்த 500 கோடி, 600 கோடி சொத்தெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த உத்தம புத்திரன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஜெனிலியாவோட அம்மா, அப்பா வந்துட்டு ஃபாரின்ல இறந்துருவாங்க அப்படின்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஜெனிலியா பேர்ல வந்து ஒரு 500, 600 க்ரோர்ஸ் இல்ல 2000 க்ரோர்ஸ் சம்திங் அவங்க பேர்ல வந்து அந்த சொத்து இருக்கும். ஸோ அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஜெனிலியா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பெர்சன் வந்து இப்போ ஜெனிலியாவே வந்துட்டு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அவங்க பேர்ல வந்து ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்க அம்மா, அப்பா வந்து அவங்க பேர்ல இவ்ளோ இப்ப நம்ம இறந்துட்டோம்னா, நம்ம பொண்ணு பேர்ல இவ்ளோ பர்டன் இருக்கும்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்லலாம் விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அவங்க வீட்ல அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குழந்தை வந்து நம்ம போனதுக்கு அப்புறம் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக யாராவது ஒரு கார்டியன ஃபர்ஸ்ட்டே அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ கார்டியன லீகலா அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, கார்டியன் அண்ட் இங்க இருக்கு பாருங்க. கார்டியன் அண்ட் வாட்ச் ஆக்ட் 1890. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழ தான் அவங்க வந்து ஒரு கார்டியன வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க இல்லன்னா கூட இவங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே அந்த குழந்தை பேர்ல போயிட்டு அப்படி அது பர்டனா அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் அது புரொடெக்ஷன் இல்ல இல்லையா? ஸோ அப்படி இல்லாம இந்த கார்டியன் வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் போகணும். அப்படிங்கிற மாரி ஒரு கார்டியன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஒரு பெர்சன் இருந்தாலோ, அந்த மாதிரி யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கனாலோ, அப்படி இல்லன்னா கோர்ட் வந்துட்டு அவங்க ப்ராப்பர்ட்டிய வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி கோர்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டில எடுத்துக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிய. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஆ உங்களோட கேஸ்ல நீங்க 18 வயசு முடிஞ்சாலே நீங்க வந்து மேஜர் அப்படின்னு கிடையாது. 21 வயசு ப்ராப்பரா முடிஞ்சா மட்டும் தான் நீங்க மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் சொல்லுது. அவ்வளவுதான். ஸ்பெஷல் கேஸ் பொறுத்தவரைக்கும் 21 இயர்ஸ். நார்மலா 18 இயர்ஸ் ஆனாலே நீங்க மேஜர் தான். ஓகே. திஸ் இஸ் வாட் யூ நீட் டு ரிமெம்பர். இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சதுல?
Shall we move on? ஓகேக்கா. ஓகே. ஸோ மேஜர் யாரு, மைனர் யாரு அப்படின்றது பார்த்தோம். இப்போ நம்ம டாபிக் குள்ள வருவோம். ஸோ மைனர் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு அவங்க உள்ள போடுறாங்க, இல்ல ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு போடுறாங்க. இங்க அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டும் இன்டர்சேஞ்சபிள் வேர்ட்ஸ். அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல வரைக்கும் தான் அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்ட்டுக்கும் வேற வேற மீனிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து இன்டர்சேஞ்சபிள் வேர்ட் மாதிரி தான். இப்போ இங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட்னு ஒரு அக்ரிமெண்ட்னு வரும். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். பெட்டர் நாட் டு ஃபோக்கஸ் ஆன் தட் மச். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைனர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் குள்ள போறாங்க, இல்ல ஒரு கான்ட்ராக்ட் குள்ள போறாங்க அப்படின்னாலே அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை மேபி புதுசா இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் கான்ட்ராக்ட்ஸோட டைப் என்னென்ன பார்த்திருக்கோம்னா, வேலிட் கான்ட்ராக்ட் பார்த்திருக்கோம், வாய்ட் கான்ட்ராக்ட் பார்த்திருக்கோம். ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வேலிடா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வாய்டா இருக்கணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் திஸ் வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னா, இப்போ வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் எப்போ அது வந்து என்ஃபோர்ஸபிள் ஆகுது, சீஸ் ஆகுதோ அப்ப இருந்துதான் அது வாய்ட் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு லிவிங்கா இருக்கிற வரைக்குமே, லைவா இருக்கிற வரைக்குமே அவங்க என்னென்ன அவங்க பிசினஸ் எல்லாம் பண்ணாங்களோ, யாருக்கு கடன் கொடுத்தாங்களோ, யாருக்கு வாங்கினாங்களோ அது எல்லாமே என்ஃபோர்ஸபிள் தான். ஓகேவா? எந்த பாயிண்ட்ல வந்து சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிளோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் அது வந்துட்டு வாய்டா மாறிடும் அப்படின்றது பார்த்தோம். ஆனா இங்க இந்த மைனர் கிட்ட போயிட்டு ஏமாத்தி சின்ன பையன் கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கிட்ட காசு இருக்குன்றதுக்காக அந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இது வாய்ட் அப் இனிஷியோ. அதாவது இங்கதான் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள், இங்கிருந்து தான் இனிமே இது என்ஃபோர்ஸ் ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க எத்தனை வருஷம் அந்த பையனை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நீங்க காசு வாங்கிட்டு இருந்தாலும் சரி. ஓகேவா? இப்ப அவன் மேஜராவே ஆயிட்டாலும் சரி. ஓகே, மைனரா இருக்கும்போது ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருந்தா, இப்ப அவன் மேஜர் ஆகி அவன் தெரிஞ்சுதான் கொடுக்குறான் அப்படின்னாலும் சரி. நீ அவன் மைனரா இருக்கும் போதுதான் அந்த கான்ட்ராக்ட் நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா? சோ அது வாய்ட் அப் இனிஷியோ. இனிஷியோனா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே அது வாய்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் அது வாய்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே அது வாய்டு. அப்படி ஒரு வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அப்படி ஒரு கான்ட்ராக்ட் இல்லவே இல்லைன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். வாய்ட் கான்ட்ராக்ட்ல அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அது கொஞ்ச நாள் இருந்திருக்கும். எப்போ அது வந்து ஸ்டாப் ஆச்சோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டாப் ஆச்சோ அப்ப இருந்துதான் அது வந்து மாறி இருக்கும். சோ இருந்த வரைக்கும் என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எல்லாரும் செட்டில் பண்ணிதான் ஆகணும். ஆனா வாய்ட் அப் இனிஷியோ பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கான்ட்ராக்டே நடக்கல அப்படின்னு நம்ம கோர்ட் வந்துட்டு சொல்லிடும். அப்படி ஒரு கான்ட்ராக்டே நடக்கல, அந்த பையன் கிட்ட நீங்க வாங்கின எல்லா காசையும் நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். கான்ட்ராக்ட் நீங்க போட்டனால தானே காசு உங்க கைக்கு வந்தது. அப்படி ஒரு கான்ட்ராக்டே இல்லைன்னா அந்த காசு அந்த பையன் உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ அந்த காசு எல்லாத்தையுமே நீங்க உங்ககிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லிடும். சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாய்ட் அண்ட் வாய்ட் அப் இனிஷியோ. ஐ ஹோப் யூ கிளியர் வித் திஸ். டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். மூவிங் ஆன். ஸோ மைனர் அக்ரிமெண்ட்ன்றது வாய்ட் அப் இனிஷியோன்னு பார்த்தோம். ஸோ லா ஆஃப் எஸ்டோபிள் டஸ் நாட் அப்ளை ஹியர் அப்படின்றாங்க. ஸோ லா ஆஃப் எஸ்டோபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எஸ்டோபிள் டஸ் நாட் அப்ளைன்ட்டாங்க. நம்ம அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நீங்க வந்து விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்க கிட்ட வந்து என்கிட்ட இவ்வளவு இருக்கு, இல்ல நான் உங்களுக்காக இதை பண்றேன் அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொல்லிதான் அவங்களோட அக்செப்டன்ஸை வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல அந்த விஷயம் என்கிட்ட இல்ல, அதனால என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு நீங்க வந்து சொல்ல முடியாது. சோ லா ஆஃப் எஸ்டோபிள் அப்படின்றது இதை பத்தி தான் பேசுது. நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயத்த பத்தி பேசி இதுதான் இதுதான்னு நீங்க சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த டேர்ம்ஸையோ கண்டிஷன்ஸையோ நீங்க மாத்தக்கூடாது. இதனாலதான் நீங்க அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்கீங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க அதை மாத்தக்கூடாது. நீங்க ஆரம்பத்துல என்ன பேசுனீங்களோ 5 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு பேசிட்டு நீங்க 2 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லக்கூடாது. 5 லட்ச ரூபாய் தரேன்னு தானே சொல்லியிருக்கீங்க, அப்ப நீங்க அதை தான் தரணும் அப்படின்றது தான் லா ஆஃப் எஸ்டோபிள் சொல்லுது. ஓகேவா? பிரீஃபா சொல்லிட்டேன். இவ்வளவுதான் லா ஆஃப் எஸ்டோபிள். அந்த விஷயம் இங்க அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க அப்ளை ஆகாது அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு மைனர் பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு இன்னும் 18 ஆகல. சரியா? அவன் வந்து ஒரு கியூரியாசிட்டியால ஒரு அடல்ட் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ இந்த அடல்ட் வந்து மைனர்னு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான்னா, நான் வந்து ஒரு மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க.
அப்படி அவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவருக்கு அது தெரிய வருது. அவன் வந்து மைனர் தான். அவன் மேஜரே கிடையாதுன்னு தெரிய வருது. அப்ப என்ன ஆகும்? மைனர் கூட கான்ட்ராக்ட் போட்டா என்ன ஆகும்? ஆரம்பத்துல இருந்தே அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு வாய்டா மாறிடும். வாய்ட் அப் இனிஷியோ இல்லையா? ஸோ ஆரம்பத்துல இருந்தே வாய்டா மாறிடும். இப்போ அ இந்த மைனர் வந்து இந்த மாதிரி சொல்ட்டாரு இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல அ யாரு இங்க பாதிக்கப்பட்டாருன்னா, அந்த அடல்ட் தான் பாதிக்கப்பட்டவர் இல்லையா? அவரு கோர்ட்ல போயிட்டு இவன் தான் மேஜர்ன்னு சொன்னான். நான் அதனால தான் இந்த கான்ட்ராக்ட்ட வந்து நான் இது பண்ணேன். நீங்க வந்து இத எப்படி இப்போ வாய்ட் அப் இனிஷியோன்னு சொல்லி மொத்த கான்ட்ராக்டும் இல்லன்னு நீங்க சொல்ல முடியும். அவன் சொன்னனால தான் நான் நம்புனேன். இங்க அவன் தானே பொய் சொல்லியிருக்கான். அப்ப நீங்க அவனுக்கு தான் தண்டனை குடுக்கணும். என்ன நீங்க வந்து அந்த காசு குடு, இந்த காசு குடுன்னு சொல்லிட்டு என்ன நீங்க கேட்கக்கூடாது. அப்படின்னு போயிட்டு இந்த அடல்ட் வந்து லா ஆஃப் எஸ்டோப்பல் லா ஆஃப் எஸ்டோப்பல்னா முன்னாடி அவன் மேஜர்ன்னு தானே சொன்னான். ஃபர்ஸ்ட் அவன் மேஜர்ன்னு தானே என்கிட்ட சொன்னான். சோ அவன் சொல்றது தானே நான் நம்ப முடியும். மேபி அந்த மைனரே ப்ராமிசர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொன்னது தானே நான் கேட்க முடியும். அப்படின்னு இவரு போயி அ அ ஒரு விஷயத்த வந்து கோர்ட்ல சொல்ல முடியாது. சோ அதான் சொல்றாங்க. சோ எப்படி இருந்தாலும் ஒரு மைனர் வந்து மைனரே ஏமாத்துனா கூட, அவர வந்து கோர்ட் வந்துட்டு தண்டிக்காது. சோ யூ ஷுட் பி அவேர். நீங்க தான் அவரோட ஐடி எல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணி, அவருக்கு உண்மையாவே வந்து மெஜாரிட்டி வந்துருச்சா அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்திருந்திருக்கணும். சோ இந்த அவர் முன்னாடியே அவரு தானே ஃபர்ஸ்ட் மேஜர் அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற கதையெல்லாம் இங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னு கோர்ட் சொல்லிடும். சோ லா ஆஃப் எஸ்டோப்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைனரே ஏமாத்தி இருந்தா கூட, இந்த மைனர் அக்ரீமென்ட்க்குள்ள வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த லா ஆஃப் எஸ்டோப்பல் அப்படின்றது வந்துட்டு வருமா? வராதா? அப்படின்றது வந்துட்டு யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே. இந்த இது பாருங்க. ஏ வந்துட்டு ஒரு மைனர் என்டர்ஸ் இன்டூ அக்ரீமெண்ட் வித் பி லிமிடெட் பை மிஸ்ரெப்ரசன்டிங் தட் ஹி இஸ் அ மேஜர். ஓகேவா? ஹியர் இஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அக்ரீமெண்ட் அப்படின்னா, நோ ஹி இஸ் ஸ்டில் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? சோ மைனர்ன்னு வந்தா நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நோ டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா, ரெஸ்டிடியூஷன் அப்படின்றது இப்போ நம்ம யார்கிட்டயாவது எதையாவது ஏமாத்தி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அத அவங்களுக்கு வந்து திருப்பி குடுக்கணும். சோ அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பேசுது. டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து ஒரு ரூல். ஓகேவா? சோ அந்த ரூலுமே மைனருக்கு வராது அப்படின்றாங்க. ஓகேவா? சோ அது என்னன்னு பார்க்கலாம். டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் காமனா வந்து செக்ஷன் 64 அண்ட் செக்ஷன் 65 பத்தி பேசுது. ஓகேவா? சோ 64 அண்ட் 65ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, 64 ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேர் வந்து ஒரு கான்ட்ராக்ட்குள்ள போறாங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு காச பே பண்ணிட்டாரு. இப்ப 2 பேத்துக்குமே வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு. வேண்டாம், வேண்டாம் இந்த கான்ட்ராக்ட் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு. அப்ப யாரு வந்துட்டு காச பே பண்ணாங்களோ அவங்க கிட்ட அந்த காச திருப்பி குடுத்துடணும். ஏன்னா கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்றாங்க இல்லையா? ஸோ ரெசிண்ட் மீன்ஸ் கேன்சல் தான். ஓகே. ஸோ அந்த இடத்துல ரெசிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெசிண்ட்ன்றது வந்துட்டு கேன்சல் தான் அர்த்தம். ஸோ யாரு வந்துட்டு இந்த மேபி கிரீன் நான் வேணா வேற கலர் மாத்திக்கிறேன். ஓகே. இப்ப யாரு வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்ட வந்துட்டு ரெசின் பண்றாங்களோ, இல்ல 2 பேருமே சேஞ்ச் ஆஃப் மைண்டால சேர்ந்து ரெசின் பண்ணா கூட, காச திருப்பி குடுத்துடணும். இல்லையா? சோ கான்ட்ராக்ட்ன்றது சுமூகமா முடிஞ்சிரணும். அந்த இடத்துல இவன் இவன் என்ன ஏமாத்திட்டான், காசு வாங்கி தரமாட்டான். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் செக்ஷன் 64ல சொல்றாங்க. செக்ஷன் 65ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போ அந்த கொஞ்ச நாள்ல வந்து அ இவர் குடுத்த காச வச்சு நல்லா வட்டிக்கு விட்டு கொஞ்சம் காசு சம்பாரிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவரு வந்து ஒருத்தர் வந்து ரூ. 5,00,000 குடுத்திருக்காரு. குடுத்துட்டு ஒரு 1 மாசம் கழிச்சு கான்ட்ராக்ட் இருக்குன்ற நம்பிக்கையில ஒரு ரூ. 5,00,000 குடுத்திருக்காரு. அப்புறம் 2 பேருமே வந்துட்டு கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. சோ வரும்போது அதுக்குள்ள இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, இவரு வந்து அந்த ரூ. 5,00,000 கொஞ்சம் வட்டிக்கெல்லாம் விட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சம்பாரிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் திருப்பி குடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அவரோட காச நீங்க வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ, அதெல்லாம் நீங்க அவருக்கு திருப்பி குடுத்துடணும். ஓகேவா? இந்த கான்ட்ராக்ட்குள்ள இது வந்து ஒரு கேன்சல் பண்ண போற ஒரு கான்ட்ராக்ட் இல்லையா? சோ கேன்சல் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க இதுக்குள்ள போயிட்டீங்க. அப்போ யாராவது ஒருத்தங்க ஆ அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் அப்படின்னு சொல்வாங்க. இந்த ரீஃபண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ரிசீவ்ட் பை அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட். அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் அப்படின்னா பேர்லயே அர்த்தம் இருக்கு. சோ அன்ஜஸ்டிஃபயப்லி ஒருத்தங்க ரிச் ஆகுறது. ஓகேவா? ரிச் மீன்ஸ் இந்த இடத்துல பணக்காரங்க ஆகுறது அப்படி அர்த்தம் கிடையாது. அன்ஜஸ்டிஃபயபிள் மீன்ஸ்ல ஒரு ஒரு நியாயமே இல்லாத ஒரு ஒரு வழியில ஒருத்தங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கிறது. சோ அதுதான் அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட். ஓகேவா? சோ அப்படி ஒருத்தவங்களோட காச வச்சு நீங்க வந்து ஒரு நியாயம் இல்லாம உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த
கேன்சல் பண்ற ஒரு கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு அது கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் திருப்பி நீங்க அவங்க கிட்ட பே பண்ணிடணும் அப்படின்றது செக்ஷன் 65 சொல்லுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகேவா? இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இதுல ஒரு சில விஷயம் மட்டும்தான் மைனருக்கு அப்ளை ஆகும். ஒரு சில விஷயம் அப்ளை ஆகாது. ஓகேவா? சோ அத மொத்தமா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன விஷயம் அப்ளை ஆகும்னா, செக்ஷன் 64 அப்ளை ஆகும். செக்ஷன் 65 அப்ளை ஆகாது. எப்படி எப்படி ஏன் அப்படின்னா, இது பாருங்க. ஏ வந்துட்டு மைனர். ஓகேவா? சோ ஒரு மைனர் பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் போயிட்டு பி கிட்ட போயிட்டு கார் வாங்குறான். ஓகேவா? அந்த காருக்கு ரூ. 2,00,000 பி சொல்ட்டாரு. அவன் ரூ. 2,00,000 குடுத்துட்டான். குடுத்துட்டு தான் அந்த கார வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோனே ஏவோட அப்பா புடிச்சுட்டாரு. புடிச்சுட்டு நீ யார கேட்டு கார் வாங்குனேன்னு சொல்லி புடிச்சுட்டாரு. சோ புடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த காரோட சேர்த்து அவனையும் கூட்டிட்டு பி கிட்ட போறாரு. சோ பி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இந்த ரூ. 2,00,000 நான் என் பையன் கட்டின ரூ. 2,00,000 திருப்பி குடுங்க. உங்க கார நான் திருப்பி குடுத்துறேன் அப்படின்னு ஏவோட அப்பா வந்துட்டு பேசிடுறாரு. ஓகேவா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப்வியஸா இந்த ரூ. 2,00,000 வந்துட்டு அவர் வந்து திருப்பி குடுத்துருவாரு. இவங்க கார திருப்பி குடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேவா? சோ இது செக்ஷன் 64 இல்லையா? ஒரு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சு அப்படின்னா, காச திருப்பி குடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடணும். இது செக்ஷன் 64 இது நம்ம பார்த்துட்டோம். செக்ஷன் 65 தானே அப்ளை ஆகணும். என்ன அப்ளை ஆகணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க யாரோட தப்பு? இப்படி ஒரு கான்ட்ராக்ட் நடந்தது மைனரோட தப்பு. ஏ போயி ஏவோட அப்பா போயிட்டு இந்த என் ரூ. 2,00,000 குடுங்க. உங்க கார நீங்க வச்சுக்கோங்கன்னு கேட்டோனே அந்த கார் கம்பெனிக்காரர் குடுத்துருவாரா? அவர் அத பண்ண மாட்டாரு இல்லையா? சண்டை நடக்கும் அந்த இடத்துல. உங்க பையன் தான் வந்து குடுத்துட்டு வாங்கிட்டு போனான். நான் எப்படி உடனே திருப்பி குடுக்க முடியும்? அப்படியெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்ற மாரி சண்டை நடக்கும். சரி அப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ரூ. 2,00,000 உங்களுக்கு திருப்பி தர மாட்டேன். ஒரு ரூ. 1,50,000 தரேன். உங்கள யார் இப்போ உடனே வந்து என் கார திருப்பி குடுக்க சொன்னா? நான் தெளிவா எல்லாமே சைன் வாங்கிட்டு தான் உங்க பையன்கிட்ட காசு குடுத்துருக்கேன். ஐ மீன் கார குடுத்துருக்கேன். அப்படின்னு அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சரி ஒரு 50,000 போனா போகுது. 1,50,000 திருப்பி குடுங்க. உங்க கார நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நார்மலா நடக்கும். ஆனா மைனர் கேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்காது. தப்பு வந்து மைனர் மேல. ஓகேவா? அப்படியே இருந்தாலுமே, இவர் வந்துட்டு இவர் பண்ண தப்புக்காக, இல்ல இவர் அனுபவிச்ச பெனிஃபிட்ஸ்க்காக ஒரு காசு எக்ஸ்ட்ராவா திருப்பி குடுக்க வேண்டியது வரும். அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை மைனருக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வாட் ஆர் த கான்சிக்வென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. ஓகேவா? ஆரம்பத்துல இருந்தே இப்படி ஒரு கான்ட்ராக்டே இல்ல. நாட் ஈவன் அ கான்ட்ராக்ட் சின்ஸ் த பிகினிங். ஓகேவா? சோ ஏஸ் 2 லேக் ஷுட் பி ரீஃபண்டட் பை பி. பி வந்துட்டு ரூ. 2,00,000 திருப்பி குடுத்துடணும். அக்கார்டிங் டு செக்ஷன் 64. கார் ஷுட் பி கிவன் பேக் டு பி. கார இவங்க திருப்பி குடுத்துடணும். இந்த மைனர் வந்துட்டு கார வந்து திருப்பி அவர்கிட்ட குடுத்துடணும். நோ மனி கேன் பி கிவன் பை ஏ. இப்போ காசு வந்துட்டு பி கிட்ட இருந்து தான் ஏக்கு வரணும். ஏ கிட்ட இருந்து ஏதாவது காசு வந்து இந்த கான்ட்ராக்ட இப்படி பிய வந்துட்டு ஏமாத்துனதுக்கோ, இல்ல அவருக்கு தேவையில்லாம அவரோட டைம வேஸ்ட் பண்ணதுக்கோ, ஏதாவது காசு குடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி எதுவும் மைனர் வந்துட்டு குடுக்க மாட்டாரு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்களோட டைம வேஸ்ட் பண்றதுக்கோ, இல்ல இந்த கார நான் வேற யாருக்காவது வித்திருப்பேன். இப்ப இவன யாரு வந்து வாங்கிட்டு போ சொன்னா? இப்ப நான் எப்படி இந்த கார விக்கிறது? அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வருதுன்னா, நீங்க மைனருக்கு கார வித்திருக்க கூடாது. அது உங்க மேல தான் தப்பு அப்படின்னு கோர்ட் சொல்லிடும். ஓகே. சோ ஏன்னா இது வந்துட்டு வாய்ட் அப் இனிஷியோ கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால. நோ மனி கேன் பி அதேதான் நான் திருப்பி இருக்கு. அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும். சோ நம்ம 65 பொறுத்த வரைக்கும் அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் யாராவது ஒருத்தங்க அதால பெனிஃபிட்ஸ் பார்த்திருக்காங்க. இல்ல யாராவது ஒருத்தங்க இன்னொருத்தங்க வந்துட்டு அக்ரீவ் ஆயிருக்காங்க பயங்கரமா அப்படின்னா, இவங்க இன்னொருத்தங்க ஜாலியா இருக்காங்கன்னு அர்த்தம். பெனிஃபிட்ஸா இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணி அவங்க இவங்களுக்கு டேமேஜஸ் மாதிரி, ஃபைன் மாதிரி ஏதாவது திருப்பி குடுக்க வேண்டியது வரும். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இந்த அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்னா, கான்ட்ராக்ட்ன்னு ஒண்ணு இருந்தா தான் நடக்கும். ஓகேவா? சோ வாய்ட் கான்ட்ராக்ட்லயோ, வாய்டபிள் கான்ட்ராக்ட்லயோ செக்ஷன் 64, 65 2மே அப்ளை ஆகும். மைனர் கான்ட்ராக்ட்ன்றது வாய்ட் அப் இனிஷியோ. அதாவது இது ஆரம்பத்துல இருந்தே கான்ட்ராக்டே கிடையாது. இது இது பேரே கான்ட்ராக்டே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ கான்ட்ராக்ட்ன்னு ஒண்ணு இருந்தா தான் அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் இருக்கும். அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் இருந்தா தான் செக்ஷன் 65 அப்ளை ஆகும். இது கான்ட்ராக்டே இல்ல. அப்போ அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் வராது. அப்போ 65ம் அப்ளை ஆகாது. அப்போ டேமேஜஸோ, ஃபைனோ அப்படி ஒண்ணு மைனர் அந்த பையன் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அவரோட கார அவன் ரிட்டர்ன் பண்ணான்னா போதும். அவனோட காசு அவனுக்கு திரும்ப வந்தா போதும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் தான் பார்த்திருக்கோம். அதை தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா?
ஸோ void ab initio, no law of estoppel, no doctrine of restitution, nothing. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நோ ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி. அதாவது கான்ட்ராக்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு ஒரு பையன் வந்து ஒரு ஒப்புக்கிச்சப்ப மாதிரி ஒரு பையனை வந்துட்டு ஆள் பத்தலைன்ற மாதிரி கூட வச்சிருக்காங்க, ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, ஒரு நிறைய மேஜர்ஸ் இருக்கிற இடத்துல அப்படின்னா அவன் பேரு மட்டும் அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கு அப்படின்னா, இப்போ ஏன் மைனரோட கான்ட்ராக்டே வரக்கூடாதுன்றாங்க, ஆனா மைனரோட கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சைல்டு ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டு தான் காசு கொடுப்பாங்க. ஓகேவா? சோ சைல்டு ஆக்டர்னா இப்போ தெறி படத்துல நைனிகா நடிச்சாங்க இல்லையா, சோ அவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. மீனா பேர்ல நைனிகாட அம்மா மீனான்றதுனால மீனா பேர்ல வந்துட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் போட மாட்டாங்க, நைனிகா பேர்ல தான் போட்டிருப்பாங்க. அவங்க மைனராவே இருந்தா, அவங்க மைனர் தானே, அவங்க மேல கான்ட்ராக்ட் எப்படி போட முடியும், அது வாய்ட் அப் இனிஷியோ தானே அப்படின்ற மாதிரி வராது. சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு நமக்கே. இப்ப நமக்கே வந்து ஸ்காலர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்கு, நம்ம காலேஜ் நம்ம ஸ்கூல்ஸ் அவங்க கிட்ட நம்ம ஃபீஸ் பே பண்ணிருக்கோம், நம்ம பேர் தான் அங்க இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட நம்ம ஃபீஸ் பே பண்ணிருக்கோம். இப்ப இது அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை, இவங்க கிட்ட ஃபீஸே நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லாது. நீங்க எப்படி ஒரு குழந்தையோட படிப்புக்காக நீங்க ஃபீஸ் வாங்கலாம் அந்த குழந்தை பேர்ல கான்ட்ராக்ட் போட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லக்கூடாது இல்லையா. சோ அதுதான் சில அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு எசென்சியலா தேவை, இல்ல நம்ம வந்து மைனரா இருக்கும் போதே சம்பாதிக்கிறோம், நம்ம ஒரு ஸ்கில்ஸ் வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கோம், சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அக்ரிமெண்ட் இருக்கிறது உண்டு. அந்த அக்ரிமெண்ட் பத்தி தான் பேசுறாங்க. ஓகேவா? சோ நார்மலா பிசினஸ்க்குன்னு நீங்க வந்துட்டு அக்ரிமெண்ட் ஒரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு, அப்புறம் எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல, சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க நார்மல் கோர்ஸ்ல வந்துட்டு அக்ரிமெண்ட் போட முடியாது. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கிளாரிட்டி. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நோ ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி. இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு சீரியல்ல புக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஐ மீன் குழந்தை இல்ல, ஒரு 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 டீனேஜ்ல அவங்க வந்து சீரியல்ல புக் ஆகுறாங்க. ஒரு சீரியல் வந்து 5 வருஷத்துக்கு, இல்ல வெப் சீரிஸ், நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ்ல எல்லாம் அந்த குழந்தைங்க இப்போ என்னை விட பெருசா இருக்காங்க. ரொம்ப குட்டி குழந்தையா இருந்தாங்க, இப்ப அவங்க எல்லாம் என்னை விட பெருசா இருக்காங்க, அப்படி இருக்காங்க இல்லையா. சோ அவங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் வந்துட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, சின்ன வயசுல இருந்தே கான்ட்ராக்ட் போட்டு சைன் பண்ணி அவங்களுக்கான பேமெண்ட் வந்துட்டு கரெக்டா டைமுக்கு டைம் போயிட்டு இருக்கும். சோ இப்ப அவங்க வந்து மெஜாரிட்டி அவங்க எப்போ அவங்க 18 இயர்ஸ் வந்துட்டு அட்டைன் பண்ணி ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணி அவங்க மெஜாரிட்டி ஆகுறாங்களோ, மெஜாரிட்டி எப்ப அட்டைன் பண்றாங்களோ அந்த டைம்ல இருக்கிற கான்ட்ராக்ட வந்துட்டு ரினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லா சொல்லுது. ஓகேவா? சோ இருக்கிற கான்ட்ராக்ட நீங்க ரினியூவ் எல்லாம் பண்ணக்கூடாது, அந்த கான்ட்ராக்ட மொத்தமா தூக்கி போட்டு இப்போ அவங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு கான்ட்ராக்ட் நீங்க போட்டு அதை நீங்க சைன் வாங்கி அதை நீங்க ஒரு அடல்ட்டுக்கான கான்ட்ராக்ட், நீ இதுக்கு முன்னாடி மைனரா இருந்தபோது போட்டதுக்கான அடையாளமே இருக்க வேண்டாம். இப்போ அடல்ட்டா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் நீங்க உங்களோட கான்ட்ராக்ட் குள்ள வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான். நோ ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி, a fresh one is needed. Okay. And then contract beneficial to minor can be enforceable. இப்போ மைனர் கான்ட்ராக்ட் எல்லாமே என்ஃபோர்ஸபிள் இல்ல, அது வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னு பார்த்தோம். நான் சொன்னேன் இல்லையா, நான் பேசினேன் இல்லையா, சோ அதெல்லாம் என்ஃபோர்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்காலர்ஷிப் அக்ரிமெண்ட், நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம பேர்ல வந்து அதை பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவங்க பண்ணிதான் ஆகணும். அது அவங்க பண்ணல, காசு தரல, நம்ம ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வின் பண்ணிருப்போம், ஓகேவா, அதுக்கு அவங்க இவ்வளவு பிரைஸ் மணி அலாட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஸ்காலர்ஷிப் அலாட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அவங்க தரலன்னா நம்ம கேஸ் போடலாம் அவங்க மேல, அது என்ஃபோர்ஸபிள் தான் அப்படின்றாங்க. ஆக்டிங் ஆர் மாடலிங், அப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப், நம்ம இன்டர்ன்ஷிப் எங்கேயாவது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட அந்த மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா, இல்ல இன்சூரன்ஸ் பாலிசி, மைனர் பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்சூரன்ஸ் பாலிசில அதுவுமே வந்துட்டு என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் தான் அப்படின்றாங்க. அதாவது கான்ட்ராக்ட் பெனிஃபிஷியல் டு மைனர், ஒரு வகையில அது வந்து மைனருக்கு பெனிஃபிஷியலான ஒரு கான்ட்ராக்ட். குழந்தை அப்படின்றதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அது எதுவுமே வந்து கோர்ட்டுக்குலாம் போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. சோ இதெல்லாம் அதுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது, மைனருக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது. சோ அந்த விஷயம் எல்லாம் கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் என்ஃபோர்ஸபிள் தான். ஓகே, இது வாய்ட் அப் இனிஷியோ எல்லாம் கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு மேபி எம்சிக்யூல டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைனர் கேன் பி அன் ஏஜென்ட், மைனர் வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டா இருக்கலாம். ஓகே, ஒரு அடல்ட்டுக்கு ஒரு மைனர் ஏஜென்ட்டா வேலை பார்க்கலாம். ஆனா அந்த அவர் எந்த பொருளுக்கு ஏஜென்ட்டா இருக்காரோ அந்த பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா பர்சனலாலாம் அவர் லயபிள் கிடையாது. மைனரை வந்துட்டு நீங்க பர்சனலா எங்கேயுமே லயபிள்னு சொல்லவே கூடாது. ஓகேவா, அவர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா எல்லா ரிஸ்க்குமே நீங்க தான் பேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மைனர் வந்துட்டு பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் தென் மைனர் இஸ் லயபிள் ஃபார் நெசசிட்டிஸ்.
ஓகேவா? இப்போ மைனருக்கு லயபிலிட்டியே கிடையாது. பெர்சனலா அவர் லயபிளே இல்ல அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரே அட்வான்டேஜ வச்சுக்கிட்டு ஒரு 15 வயசு பையன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயி தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, "நான்லாம் காசு குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வர முடியுமா? சோ விச் கேன் நாட் பி டன் இல்லையா? சோ அத அவன் பண்ணக்கூடாது. அவன் அதுக்கு லயபிள் தான். அவன் வாங்கிட்டான். அவன் அதுக்கு காசு குடுத்து தான் ஆவணும். இல்லையா? சோ அத அவன் எப்படியாவது அவன் குடுத்து தான் ஆவணும். சோ இந்த மாதிரி நெசசிட்டீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இப்ப அவன் போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கான். இப்ப நம்மளே அ ஒரு 10தோ, 12தோ அந்த மாரி நம்ம படிக்கும்போது, எங்கேயாவது நம்ம போய் தங்கி ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வெளியூர் போறோம். அப்ப போயிட்டு நம்ம ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறோம். ஈவன் நார்மலா பஸ்ல ஏறினா கூட நம்ம டிக்கெட் எடுத்து தான் போணும் இல்லையா? மைனர்ன்றதுக்காக அந்த லயபிலிட்டிலாம் நமக்கு இல்ல. நான் எதுக்குமே லயபிள் இல்ல. நான் யாருக்கும் காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ மைனர் இஸ் லயபிள் ஃபார் நெசசிட்டீஸ். அவ்வளவுதான். பர்ச்சேசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் ஃபுட், லாட்ஜிங் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் மைனர் வந்துட்டு லயபிள் தான் அப்படின்றாங்க. இப்போ லயபிள் அப்படின்னா மைனஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி டேக்கன் பட் ஹி இஸ் நாட் பர்சனலி லயபிள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அவன் வந்து காசு வந்து தரமாட்டேன் அப்படின்னு அவன் நின்னான்னா போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கலாம். இல்ல அவனோட ஏதாவது ஒரு பொருளை நம்ம திரும்ப எக்ஸ்சேஞ்சா எடுத்துட்டு வரலாம். ஆனா அவன் வந்து பர்சனலி வந்து ஆஹ் அவனை வந்து இம்ப்ரிசன் பண்றதோ இப்ப திருட்டு கேஸ் அதெல்லாம் வேற. ஓகேவா? அதுலலாம் வந்து சீர்திருத்த பள்ளியில எல்லாம் போட்டுருவாங்க. சோ அதெல்லாம் குழந்தை மீன் மைனர் வந்து மர்டர் பண்ணிடுச்சு அப்படின்னா, அப்ப அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. பட் நார்மலா இந்த மாதிரி நெசசிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் காசு குடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது, அவங்கள வந்து பெர்சனலா லையபிள் நீ வந்து இம்ப்ரிசன்மென்ட் உனக்கு 6 மாசம் அப்படின்ற மாரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஆனா மைனரோட ப்ராப்பர்ட்டிய எடுத்துப்பாங்க அப்படின்றாங்க நெசசிட்டிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மைனர் கேனாட் பி அன் அட்ஜட்ஜ்டு இன்சால்வென்ட். இப்போ ஒரு கடனை வாங்கி மைனரால மைனரை நம்பி முதல்ல கடன் கொடுக்க கூடாது. கொடுத்தவங்க மேலதான் தப்பு இல்லையா? சோ ஒரு மைனர் வந்துட்டு கடன் வாங்கியிருக்காரு, அதை அவரால் திருப்பி கட்ட முடியல அப்படின்னாலோ, இல்லைன்னா இன்னொரு விஷயம். இப்போ ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க. அந்த அப்பா வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிடுறாரு அப்படின்னா, இப்ப அவரோட கடனை வந்து அடுத்தது வந்து மைனர் மேலதான் வரும் இல்லையா? சோ அவன் வந்து ஒரு 9தோ 10தோ படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கும்போது ஒரு 15 லேக்ஸ் இல்ல ஒரு 50 லேக்ஸ் கடன் இருக்கு. இல்ல ஒரு 1 crore அவங்க அப்பா கடன் வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா, அது எப்படி அவனால கொடுக்க முடியும்? சின்ஸ் ஹி இஸ் ஸ்டடியிங் ரைட்? அவனால அத பண்ண முடியாதுல்ல. சோ அப்போ அது வந்து ஒரு பெரிய அதுக்காக அவங்க 1 கோடிய விடவும் மாட்டாங்க. சோ ஏதாவது பையன் பேர்ல இது ப்ராப்பர்ட்டி இருக்கான்லாம் பாக்க போவாங்க. அப்போ இந்த கேஸ் வந்து கண்டிப்பா கோர்ட்டுக்கு போகும். சோ அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போறப்போ, மைனரால தர முடியல. இப்ப நார்மலாவே இன்சால்வென்சி நம்ம பேசணும். இல்லையா? சோ நேத்து பேசணும். நேத்து நம்ம என்ன பேசணும்னா, ஒரு கம்பெனியால கடன தர முடியல அப்படின்னா, அது வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போயிடலாம். இல்ல என்னால முடியல. என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிடலாம். போனா கோர்ட் என்ன பண்ணும்னா, மொத்த ப்ராப்பர்ட்டியுமே எடுத்துக்கும். சோ எடுத்துட்டு அது என்ன பண்ணுமோ அதுக்கான ஆளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அது பண்ணும். சோ இதுதான் இன்சால்வென்சி. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலும் முடியும். என்னால கடன் குடுக்க முடியல. என்னால வாங்குன கடன இப்ப பேங்க்ல நான் காசு வாங்கியிருக்கேன். என்னால திருப்பி குடுக்க முடியல. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு கண்டிஷன் வந்து எதுக்கு வந்ததுன்னா, இப்போ கடன் வாங்கி அத ஒருத்தவங்களால திருப்பி குடுக்க முடியல அப்படின்னா, முடியவே இல்ல அப்படின்னா, கடைசி சிச்சுவேஷன் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, சூசைடல் தாட்ஸ் தான் அவங்களுக்கு வரும். கடைசியில அததான் நம்ம பண்ணிக்கணும். நம்மளால திருப்பி குடுக்கவே முடியலன்னா, நம்ம அதத்தான் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும். சோ அதுலருந்து பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த இன்சால்வென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்தது. இந்தியா பொறுத்த வரைக்கும் அது வந்தது. மேபி எல்லா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே அது இருக்கலாம். சோ இன்சால்வென்சின்ற ஒரு விஷயம் அதுக்கு தான் வந்து. என்னால குடுக்கவே முடியல அப்டின்னா, நான் எங்கேயும் தப்பிச்சு ஓடாம, இல்ல சூசைட் பண்ணிக்கணும் அப்டின்ற மாரி நெனைக்காம, நான் ஸ்ட்ரெய்ட்டா கோர்ட்டுக்கு போலாம். கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன இன்சால்வென்ட் அப்டின்னு நீங்க வந்துட்டு அறிவிச்சுருங்க. இப்ப நீங்க இன்சால்வென்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா, சூசைடுக்கு அது பரவாயில்ல இல்லையா? சோ ஒருத்தங்கள கடன் குடுக்க முடியலன்னா, "நீ அவ்வளதான். நீ போயிடு. நீ எதுக்கு இருக்கன்னு" நம்ம கேட்கக்கூடாது. சோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணலாம். ஓகேவா? சோ அதுக்காக தான் இந்த இன்சால்வென்சி வந்தது. சோ இன்சால்வென்ட் அப்டின்றது அதான். அட்ஜட்ஜ்டு இன்சால்வென்ட் அப்டின்றது அதான். என்னால கடன் வந்துட்டு வாங்கிட்டு திருப்பி குடுக்க முடியலன்னா, நான் ஸ்ட்ரெய்ட்டா கோர்ட்டுக்கு போய் என்னால முடியலன்னு நான் சொல்லலாம். அப்ப கோர்ட் வந்துட்டு உண்மையாவே என்னால முடியலையா? அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி, என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துட்டு, எல்லாம் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு இன்சால்வென்ட் அப்படின்னு ஒரு தீர்ப்ப வந்து எழுதி குடுத்துருவாங்க. நான் இன்சால்வென்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, அப்ப என்னால வந்து கடன குடுக்க முடியலன்னு அர்த்தம். எனக்கு இதுக்கப்புறம் எந்த பேங்க்ஸும் கடன் குடுக்க மாட்டாங்க. ஆ நெறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. சோ இந்த மாரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதே நம்ம முன்னாடி பேசினோம். பேக் டூ மைனர் கேஸ். இப்போ அந்த அந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகுது. இப்ப இந்த பையன் ஒரே பையன் தான். இந்த பையன் கிட்ட தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. 1 crore 50 lakhs அவன் தான் அத திருப்பி குடுக்கணும். அப்படின்னா, என்னால குடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோர்ட்டுக்கு போறான் அப்படின்னா, அப்ப கோர்ட் அவன
நீ ஒரு இன்சால்வெண்ட் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்காது. ஓகேவா? சின்ஸ் ஹி இஸ் அ மைனர். அது அவனே கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல அவங்க அம்மா அப்பா வாங்கியிருந்தாலும் சரி, நீ ஒரு இன்சால்வெண்ட் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் அவனோட கமர்ஷியல் பிசினஸ் லைஃபே வந்துட்டு டோட்டலா போயிடும் இல்லையா, இன்சால்வெண்ட்னு சொன்னாங்கன்னா. சோ ஒரு மைனருக்கு அந்த ஒரு தப்பு மைனராலேயே நடந்திருந்தா கூட அது வந்து நடக்காது. சோ கோர்ட் வந்துட்டு அப்படி வந்து இன்சால்வெண்ட்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். Minor cannot be an adjudged insolvent just because he is incapable of repay the debts. Okay. And then if a minor and a major jointly enters into an agreement. ஓகேவா? இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு மைனரையுமே வந்து ஒரு ஒப்புக்கு சேப்பா மாதிரி நீங்க வச்சு நீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்றீங்க. நீங்க ஒரு 10 மேஜர் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு மைனரும் உள்ள இருக்கான், இல்ல உங்களோட பையன் உள்ள இருக்கான், இல்ல உங்களோட தம்பி உள்ள இருக்கான். சோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க அப்படின்னாலும் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மைனர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நீங்க என்ன வாங்கினாலும் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் பெனிஃபிட்ஸ் வேணா மைனருக்கு போலாமே தவிர எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் மைனர் கிட்ட நீங்க பாஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மைனர் அக்ரிமெண்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா, வாய்ட் அப் இனிஷியோ, லா ஆஃப் எஸ்டோப்பல் கிடையாது, டாக்டர் ஆஃப் ரெஸ்டியூஷன்ல செக்ஷன் 64 மட்டும்தான், 65 கிடையாது. அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷா தான் வந்துட்டு அக்ரிமெண்ட் போடணும். கான்ட்ராக்ட் பெனிஃபிஷியல் டு மைனர் எல்லாம் வந்துட்டு என்ஃபோர்ஸபிள் தான். அது நாட் என்ஃபோர்ஸபிள்னு சொல்லக்கூடாது. மைனர் வந்துட்டு ஏஜென்ட்டா இருக்கலாம், ஆனா பர்சனலி லயபிள் கிடையாது. ஆனா நெசசிட்டிஸ், ஃபுட், லாட்ஜிங் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் மைனர் லயபிள் தான். அவரோட ப்ராப்பர்ட்டி எடுத்துப்பாங்க, ஆனா அவரை பர்சனலா ஒன்றும் அட்டாக் எல்லாம் அவருக்கு டைரக்டா இருக்காது. அண்ட் தென் மைனர் கேனாட் பி அன் அட்ஜட்ஜ்டு இன்சால்வெண்ட். அவரால் காசு திருப்பி கொடுக்க முடியலன்னா கூட அவர் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஒரு மைனரோ ஒரு மேஜரோ ஒரு அக்ரிமெண்ட் குள்ள போறாங்க அப்படின்னா எதுக்குமே மைனர் பொறுப்பு கிடையாது நடக்கிற எதுக்கும். ஓகே, மைனர் அக்ரிமெண்ட் புரிஞ்சுதா? சோ நம்ம செக்ஷன் 11ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேஜரா இருக்கணும்ன்றது பார்த்தோம். அதாவது மைனரா இருக்கக்கூடாதுன்றது பார்த்தோம். இல்ல மைனர் உள்ள இருந்தாங்கன்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ்ன்றது பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்தோம்னா, செக்ஷன் 11ல சவுண்ட் மைண்டா இருக்கணும் ஒரு பர்சன் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ சவுண்ட் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சவுண்ட் மைண்ட் நமக்கு இருக்குன்னு அவங்க ஒத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்டை நம்ம போடுறோமோ அந்த கான்ட்ராக்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் அது. இன்னொன்னு ஃபார்மிங் தி ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் இட்ஸ் எஃபெக்ட். கான்ட்ராக்ட் புரிஞ்சா மட்டும் பத்தாது. இந்த கான்ட்ராக்டுக்குள்ள போறதுனால என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் இருக்கு, பெனிஃபிட்ஸோ இல்ல லாஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியணும். ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் நமக்கு வந்து புரியணும். ஒரு நியாயமா என்னென்னலாம் ஒரு ஒரு மனுஷனால ஒரு ஜட்ஜ் பண்ண முடியுமோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளாலையும் பண்ண முடியணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நமக்கு வந்துட்டு சவுண்ட் மைண்ட் இருக்கு அப்படின்னு ஒத்துப்பாங்க. ஓகேவா? இந்த 2 கண்டிஷன். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நமக்கு வந்து ஜட்ஜ் பண்ண தெரியணும் என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வரும் அப்படின்றது. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் வந்துட்டு மேண்டேட்டரியா நீங்க எழுதணும். அண்ட் தென் இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இஃப் அக்கேஷனலி அன்சவுண்ட் மைண்ட் தென் ஹி கேன் பி கான்ட்ராக்ட் வென் இன் சவுண்ட் மைண்ட். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, கஜினி படம் பார்த்திருக்கீங்களா? ஸோ கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமிக்கு என்ன ஆகும்னா, அவரு மெமரி லாஸ் பேஷண்ட் மாதிரி மாறிடுவாரு. திடீர்னு நல்லா இருப்பாரு, திடீர்னு அவருக்கு பழசெல்லாம் மறந்துரும் இல்லையா? சோ அவருக்கு மறக்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு அவரையே தெரியாது. அதனால உடம்பு ஃபுல்லா பச்சை குத்தி வச்சிருப்பாரு. அடுத்தடுத்து என்ன பண்ணணும், சோ இந்த டைம்ல இது பண்ணணும், இந்த டைம்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் அவர் அவரா இருப்பாரு. கொஞ்ச நேரம் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பிரேக் ஒரு டைம் அவர் வந்து மாறிடுவாரு இல்லையா? சோ ஒரு பர்சன் அப்படி இருக்காங்க, சஞ்சய் ராமசாமி மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கான்ட்ராக்ட் குள்ள போக கூடாதா அப்படின்னு கேட்டா, அப்படி அவரை நீங்க முழுசா மென்டல்னு சொல்லிட முடியாது இல்லையா சஞ்சய் ராமசாமிய. அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் எல்லாம் கிடையாது. அவரோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அவரு டோட்டலா நீங்க அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் சேர்த்த முடியாது. அவரை எல்லாமே பண்ணிதான் டாக்டர்ஸ் வெளில விட்டுருப்பாங்க. இவர் இனிமே அவ்வளவுதான், இவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றனாலதான் வெளில விட்டுருக்காங்க. எப்படி வெளில விட்டாங்க? அவர் இன்னொருத்தருக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு டாக்டர்ஸ் நினைச்சிருந்தாங்கன்னா, இப்போ மென்டலி சேலஞ்சு பர்சன்ஸ் எல்லாம் வெளில விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகேவா? சோ இப்ப இவங்கள டாக்டர்ஸ் வந்துட்டு வெளில விட்டுருக்காங்க அப்படின்னா அவர் ஹார்ம்ஃபுல் கிடையாது. அவரு ஜஸ்ட் அன்ஸ்டேபிளா இருக்காரு. கொஞ்ச நேரம் ஸ்டேபிளா இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரம் அன்ஸ்டேபிளா இருக்காரு. சோ அதனாலதான் அவரை வெளில விட்டுருக்காங்க. சோ அவரை மென்டலி சேலஞ்ச்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? சோ நீங்க அந்த படத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஆபீஸ்ல இருந்து இவர் மட்டும் மொட்டை போட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு. அவங்க ஆபீஸ்ல இருந்து அவங்க எல்லாம் வந்து சைன் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. சில பேப்பர்ஸ்ல மேபி சைன் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க.
சோ அதெல்லாம் நடக்கும். சோ அப்படி எப்படி அவரு சைன் பண்ண முடியும்? அவரே இப்ப அன்ஸ்டேபிளா இருக்காரு இல்லையா? சோ எப்படி சைன் பண்ண முடியும்னா, அது முடியும் அப்படின்னு இந்த அ கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்றாங்க. ஏன்னா நெறைய பிக் ஷாட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ அ நெறைய பேரு ஒரு சிங்கர் ஹரிஹரன் கூட இப்போ லைட்டா அவரோட ஸ்டேபிள் மைண்ட்ல இல்ல. ஓகேவா? சோ ஒரு ஒரு ஏஜ் ஆயிடுச்சுனாலோ, இல்ல குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க படிச்சுட்டாங்க, ரொம்ப அதிகமா படிச்சுட்டாங்க அப்டின்னாலும், அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க தான். அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் எல்லாம் தேவைப்படுது. அப்ப அவங்க ஸ்டேபிளா இல்ல. சோ அதனால இனிமே நீ எந்த கான்ட்ராக்ட் குள்ளயும் நீ போக்கூடாதுன்னு சொன்னா, அவங்க டோட்டல் கெரியரே காலியாயிடும். இல்லையா? சோ அத வந்துட்டு பண்ண முடியாது. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு வேலிட். எப்போ வேலிட் அப்டின்னா, சஞ்சய் ராமசாமி அவர் சஞ்சய் ராமசாமியா இருக்காரு. அவருக்கு எல்லாமே எப்ப ஞாபகம் இருக்கோ, அந்த டைம்ல அவர் ஒரு கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆகுறாரு அப்டின்னா, அப்போ அது வேலிட். அவர அவரோட இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளா இருக்காருன்றத பயன்படுத்திக்கிட்டு, அவர் எப்ப அன்ஸ்டேபிளா இருக்காரோ, அப்ப கொண்டு போய் ஒரு சைன் நம்ம வாங்குறோம் அப்டின்னா, அப்போ அது வந்துட்டு இன்வாலிட் கான்ட்ராக்ட். அது வந்து ஒரு வாய்டான ஒரு கான்ட்ராக்ட் அப்டின்னு சொல்றாங்க. அதுதான். இஃப் அக்கேஷனலி அன்சவுண்ட் மைண்ட் தென் ஹி கேன் மேக் கான்ட்ராக்ட் வென் இன் சவுண்ட் மைண்ட். அவர் எப்ப கரெக்ட்டா இருக்காரோ, அப்ப அவர் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த இந்த டாபிக் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து அதர் டிஸ்குவாலிஃபைட் பெர்சன்ஸ் அண்டர் எனி லா வேற யாரும் எந்த வகையிலுமே நம்ம உள்ள கான்ட்ராக்ட் போடுறவங்க டிஸ்குவாலிஃபையா ஆயிருக்க கூடாதுன்னு பார்த்தோம். சோ என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க வந்துட்டு டிஸ்குவாலிஃபைடா இருக்கலாம் அப்படின்னா, ஏலியன் எனிமி அப்படின்னா இப்போ ஆஹ் ஆஹ் நமக்கு அங்க போர் போயிட்டு இருந்ததுல்ல. அது என்ன ஊரு? உக்ரைனா? உக்ரைன்ல அப்புறம் அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்துட்டு இப்ப வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இப்ப முடிஞ்சிருச்சு. அவங்களுக்குள்ள வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? சோ அப்ப அந்த 2 கண்ட்ரிக்கும் பிசினஸே இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அது அப்படி இருக்காது. ஒரு கண்ட்ரி முஸ்லிம் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி வந்துட்டு கிறிஸ்டியன் கண்ட்ரி. சோ அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாம் இல்லாம இருக்காது. ஓகேவா? அவங்களுக்குள்ள இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கும். எல்லா பிசினஸ் இப்ப நமக்கும் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கும் என்னென்ன பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க 2 பேத்துக்குள்ளயும் இருந்திருக்கும். அப்போ அந்த வார் டைம்ல அந்த பிசினஸ் இந்த இந்த ஊர்ல ஒருத்தர், இந்த ஊர்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்ப அந்த வார் டைம்ல? கண்ட்ரி 2ம் அடிச்சுக்குதுன்றதுக்காக இவங்க 2 பேரும் அடிச்சுக்க முடியாது. ஓகேவா? அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. மேபி சஃபர் ஆவாங்க. கவர்மெண்டால 2 கவர்மெண்டால 2 கண்ட்ரியோட பீப்பிள் சஃபர் ஆவாங்களே தவிர, இவங்க அதுக்காக அடிச்சுக்க முடியாது. இவங்க இவங்க பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவரால இவருக்கு பெனிஃபிட் இருக்கு. இவரால இவருக்கு பெனிஃபிட் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற வழியே இல்ல. அவங்க பிசினஸ் டீலிங்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அவங்க பிசினஸ் பண்ண முடியாது. வார் டைம்ல இந்த மாதிரி ஏலியன் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர். ஏலியன்னா ஏலியன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஏலியன் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர். ஏலியன் எனிமி மீன்ஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ல இருக்கிற ஒரு எனிமி. ஓகேவா? அதாவது நம்ம கண்ட்ரி கிடையாது அவங்க. அதத்தான் ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்றாங்க. ஏலியன்னு சொல்றாங்க. சோ எனிமி அப்படின்னா, இப்போ நமக்கும் பங்களாதேஷ்க்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, நம்ம எனிமியும் கிடையாது. நம்ம நெய்பரிங் கண்ட்ரி அவ்வளவுதான். நம்ம வந்து எனிமி கிடையாது. சோ இப்போ வார் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் எனிமி தான். சோ எனிமீஸ் தானே அடிச்சுப்பாங்க. சோ வார் போயிட்டு இருக்கிறதுனால எனிமி தான். சோ இந்த மாதிரி ஏலியன் எனிமீஸ் கூட வந்துட்டு நம்ம பிசினஸ் டீலிங்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து செக்ஷன் 11 வந்துட்டு அது ஸ்டாப் பண்ணுது. பெர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட்குள்ள அந்த ஏலியன் எனிமீஸ் உள்ளேயே வரமாட்டாங்க. சோ அது இருந்துச்சு அப்படின்னா, செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் பெர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு வேலிடான பாயிண்ட். செக்ஷன் 10ல நீங்க வரலன்னா அந்த கான்ட்ராக்டே வாய்டு. ஓகேவா? அப்படி ஒரு கான்ட்ராக்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ ஏலியன் எனிமி கூட இருக்கக்கூடாது. கான்ட்ராக்ட் பிஃபோர் வார். அதான் நம்ம பேசின மாதிரி. இதுக்கு முன்னாடி அவங்க போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க கான்ட்ராக்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க. 10 வருஷத்துக்கு நீ எனக்கு இதை சப்ளை பண்ணும், நான் உனக்கு இதை சப்ளை பண்றேன் அப்படின்னு அவங்க பேசி வச்சிட்டாங்க. திடீர்னு போர் வந்துருச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கெட்ஸ் சஸ்பெண்டட் டியூரிங் வார். அந்த வார் முடியிற வரைக்கும் அவங்க கான்ட்ராக்ட் வந்துட்டு சஸ்பென்ஷன்ல இருக்கும். ஓகே? அது ஆக்டிவா இருக்காது. அவ்வளவுதான். அண்ட் தென் ஃபாரின் சோவரின் அண்ட் அம்பாசிடர்ஸ். ஃபாரின் சோவரின் ஆர் அம்பாசிடர்ஸ் அப்படின்னா, நம்ம போயிட்டு இப்போ வந்து இங்க வந்து அம்பானி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ம். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, யுஎஸ்ல ஒரு ஸ்டேட் இருக்கு. ஒரு தனியா ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட் கூட போயிட்டு அவரு வந்து கான்ட்ராக்ட ஸ்ட்ரெயிட்டா, அதாவது அம்பானி வெர்சஸ் யுஎஸ்ல இந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் யூகேல வந்து இப்போ 4 கண்ட்ரி இருக்கா? சோ யூகேல வந்துட்டு இங்கிலாந்து இருக்கு. ஓகேவா? சோ அம்பானி அண்ட் இங்கிலாந்து கேன் மேக் அ கான்ட்ராக்ட் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்கலாமா? நடக்கவே கூடாது. நம்ம நம்ம கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்டோட போடணும்.
இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் அவங்க ஊர்ல இருக்கிற இண்டிவிஜுவலோட கான்ட்ராக்ட் போடணும். இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனி அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் போடணும். நம்ம ஒரே ஆளு சிங்கிள் பர்சன் ஸ்ட்ரைட்டா போய் அங்க இருக்கிற கவர்மெண்டோட கான்ட்ராக்ட் போடக்கூடாது. ஓகேவா? சோ ஃபாரின் சோவரின்ஸ் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் அங்க இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பிரசிடென்ட்டோ இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்துட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கான்ட்ராக்ட் போடுறதுக்கான ஒரே ஒரு தகுதியான ஆள் யாருன்னா நம்ம ஊர் கவர்மெண்ட் தான், நம்ம கிடையாது. ஓகே. அண்ட் அம்பாசடர்ஸ்னா அந்த இந்த இந்திய தூதரகம் இதெல்லாம் நியூஸ்ல கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்பசி, ஃபாரின் எம்பசி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஊர்லயே கண்ட்ரீஸ்க்கான ஃபாரின் எம்பசி இருக்கும். அதே மாதிரி இப்போ யூகேல வந்துட்டு இந்தியாவோட எம்பசி இருக்கும். அது எதுக்கு இருக்கு அப்படின்னா அங்க வாழ்ற யூகேல வாழ்ற இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க அங்க ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க இல்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஊர் சார்பா அங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் இல்லையா? சோ அதுக்காக நம்ம இந்தியா என்ன பண்ணோம்னா யூகேல போயிட்டு ஒரு இந்தியன் எம்பசி வச்சிருக்கோம். சோ இந்தியால இருக்கிறவங்க தான் மேபி அந்த அந்த எம்பசில வந்துட்டு இருப்பாங்க. இந்தியால இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனாலும் அவங்க இந்த எம்பசிக்கு வரலாம். இந்த பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க அந்த எம்பசிக்கு வரலாம். சோ அங்க இருக்கிறவங்க இங்க அந்த மாதிரி எம்பசில இருக்கிறவங்க அம்பாசடர்ஸ் இருப்பாங்க உள்ள. ஓகேவா? இப்போ அம்பாசடர்ஸ் அப்படின்னா யாருன்னா இப்போ ஓகே. இந்த இமெயில் இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இமெயில்ஸ் வழியா டப்புன்னு நம்ம இப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா? இப்ப அபிஷியலா பேசிக்கணும்னா அவங்க பிரைவேட்டா மேபி இந்த பிரசிடென்ட்டோ அந்த பிரசிடென்ட்டோ என்ன வேணா பேசிப்பாங்க. பட் அபிஷியல் மேட்டர் ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா டப்புன்னு அப்படி பேசிட முடியாது. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற இந்தியாவோட அம்பாசிடர் ஒருத்தர் இருப்பாரு. தூதுவர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவரை நம்ம பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ கூப்பிட்டு பேசுவாங்க. இதுதான் நியூஸ். இதை போயிட்டு நீ தானே அந்த ஊர்ல இருக்க நம்ம கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி சோ நீ போயிட்டு அந்த ஊர் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துரு அப்படின்னா அவர் போயிட்டு அந்த ஊர் பிரசிடென்ட் கிட்ட அதை சேர்ப்பாரு. சோ இப்படிதான் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். நடுவுல அந்த அம்பாசிடர் இல்லாம கம்யூனிகேஷன் இருக்காது. இது பேப்பராவும் இருக்கலாம், டிஜிட்டலைஸ்டாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அம்பாசிடருக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்காது. சோ அந்த அம்பாசிடர் அப்படின்றவரு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான். இப்ப நம்ம போயிட்டு அங்க இருக்கிற அம்பாசிடர் கூட நான் இந்தியால இருக்கேன், நான் போய் நம்ம அம்பாசிடர் தானே, இந்தியாவோட அம்பாசிடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு யூகேல ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போயிட்டு நான் கான்ட்ராக்ட் போடக்கூடாது. சோ திஸ் இஸ் வாட் திஸ் பாயிண்ட் இஸ் அபவுட். தே கேன் சூ அன் இந்தியன். அவங்க நம்மள வந்து சூ பண்ணலாம். நம்ம அவங்க கூட கான்ட்ராக்டே வச்சுக்க முடியாது. அவங்க எல்லாம் பெரிய ஆள் இல்லையா? சோ நம்ம அவங்க கூட கான்ட்ராக்டே வச்சுக்க முடியாது. பட் அன் இந்தியன் சிட்டிசன் கேனாட் சூ தம். நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா அவங்க நம்மள சூ மீன்ஸ் கேஸ் போடுறது. ஓகேவா? இப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்றோம்னா அவங்க நம்ம மேல கேஸ் போடலாம். ஆனா நம்ம போயிட்டு அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நம்ம அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, கேஸே போடுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல, நம்ம எப்படி அவங்க கூட கான்ட்ராக்ட் போட முடியும்? தப்பு நடந்தா கேஸ் போடுற மாதிரி வரும் இல்லையா கான்ட்ராக்ட்ல? சோ அவ்வளவுதான். அண்ட் தென் கான்விக்ட் அண்டர் இம்ப்ரிசன்மெண்ட். யாராவது ஒருத்தவங்க ஜெயில இருக்காங்க, அவங்க கூட கான்ட்ராக்ட் போடணும்னு நினைச்சீங்கன்னா அது பண்ணக்கூடாது. ஒரு இன்சால்வெண்ட் கூட கான்ட்ராக்ட் போடக்கூடாது. ஓகே, நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இது இல்லையா? சோ அந்த இன்சால்வெண்ட் கூட நம்ம கான்ட்ராக்ட் போடக்கூடாது. கம்பெனி ஆர் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் பியாண்ட் இட்ஸ் எம்ஓஏ. சோ கம்பெனியோ எந்த கம்பெனியா இருந்தாலும் எந்த ஸ்டாச்சுட்டரி பாடியா இருந்தாலும் அவங்களோட மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் வச்சிருப்பாங்க. சோ அந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்னென்ன அளவுக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ் இருக்கணும், எந்த அளவு கான்ட்ராக்ட் இருக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. சோ அந்த லிமிட்டுக்கு மீறி அந்த கம்பெனிஸ் வந்துட்டு யார் கூட கான்ட்ராக்ட் போல போகக்கூடாது. சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்த செக்ஷன் 11. நம்ம முடிச்சிட்டோம். செக்ஷன் 11ல முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம மேஜர் பார்த்துட்டோம். சவுண்ட் மைண்டா இருக்கணும் அப்படின்றது பார்த்துட்டோம். நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் என்டரிங் இன்டு கான்ட்ராக்ட் அண்டர் எனி லா. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அவ்வளவுதான். இந்த செக்ஷன் வந்துட்டு அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2.6 முடிச்சிட்டோமா, 5 முடிச்சிட்டோமா? இல்ல 6ல பாதி முடிச்சிருக்கோம், இன்னும் 6ல மீதி இருக்கு. ஸோ டைம் வந்துட்டு 7 ஆயிடுச்சு. 7, 10 ஆர் 12க்கு ஓகே, நம்ம செக்ஷன் 11ல கம்ப்ளீட் இன்டு கான்ட்ராக்ட் பார்த்தோம். ப்ரீ கன்சர்ன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு பார்த்துப்போம். எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர். எங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ கான்ட்ராக்ட்ல வந்துட்டு இன்அடிக்குவேட் ஆஃப் கன்சிடரேஷன், இன்அடிக்குவசி ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கலாம். அதாவது ஒரு
ரூ. 10,00,000 விலை இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ரூ. 7,00,000 ரூ. 8,00,000 நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காகவோ, இல்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவோ, நம்மளால கன்சிடரேஷனா இன்அடிக்வேட்டா போதுமான அளவுக்கு இல்லன்னா கூட அத கான்ட்ராக்ட்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். எப்போனா, அந்த காசு வாங்குறாரு வாங்குறவர் இருக்காரு இல்லையா? சோ அவரு வந்து அத ஒத்துக்கணும். மனசார ஒத்துக்கணும். ஓகே எனக்கு 7,00,000 போதும். ஓகே எனக்கு 5,00,000 போதும் அப்படின்னு ஒத்துக்கணும். சோ அப்படி அவரு அதுதான் வந்து ஃப்ரீ கன்சென்ட். ஓகேவா? சோ ஒருத்தங்கள வந்து வற்புறுத்தி அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணக்கூடாது. என்ன நடந்தாலும் ஃப்ரீ கன்சென்ட்டோட கன்சென்ட் இருந்தா போதும்னு இல்ல. தட் கன்சென்ட் ஷுட் பி ஃப்ரீ ஆர் நாட் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனிதிங். ஓகேவா? விச் இஸ் இல்லீகல் ஆர் விச் இஸ் இம்மாரல். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஃப்ரீ கன்சென்ட் இஸ். ஸோ செக்ஷன் 14ல தான் ஃப்ரீ கன்சென்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சென்ட் அப்படின்றது என்ன? கன்சென்ட்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அக்ரி ஆன் தி சேம் திங் அண்ட் தி சேம் சென்ஸ். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அக்ரி பண்ணணும். நான் வந்து ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அது கன்சென்ட் அப்படின்னு ஆகாது. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயமே வேற இல்லையா? சோ அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. வித்தவுட் கன்சென்ட் தேர் இஸ் நோ கான்ட்ராக்ட். கன்சென்ட் இல்லைன்னா அங்க கான்ட்ராக்டே இல்ல அப்படின்றாங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க ப்ரீ கன்சென்ட்டா இல்லாம இருக்கு அப்படின்னா அப்ப அங்க என்ன நடக்கும்ன்றது தான் இந்த கான்சிக்வன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ செக்ஷன் 14ல ப்ரீ கன்சென்ட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம். ஸோ கன்சென்ட் ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்றது இந்த விஷயத்துல எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ ஒரு கன்சென்ட் அப்படிங்கிறது இந்த விஷயத்தால எல்லாம் இருக்கக்கூடாது. என்னென்ன விஷயம்னா கோயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக். ஸோ மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம். ஒரு மாதிரி லான்றதுனால செக்ஷன் வைஸா பிரிச்சு ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும். லா பொறுத்த வரைக்கும் லா அப்படின்ற ஒரு விஷயம் எதையுமே ஸ்கிப் பண்ணாது. சோ அதுக்காக மிஸ்ரெப்ரசன்டேஷனையும் மிஸ்டேக்கையும் ஒரு 2 விஷயமா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. பட் மீன்ஸ் த சேம். ஓகேவா? சோ இந்த விஷயத்துல எல்லாமே இந்த விஷயம் எல்லாம் பண்ணி நீங்க ஒருத்தவங்களோட சம்மதத்தை வாங்கி அதை நீங்க கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் நம்ம கடைசியா பார்ப்போம். கடைசியா பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் செக்ஷன் 15 கோயர்ஷன். ஸோ ஒருத்தங்களை மிரட்டி இந்த சிங்கம் 1ல நடக்கும். நான் ஏன் படம் எல்லாம் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து நீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி வந்து ரிவிஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ல சில டாபிக்ஸ் நம்ம முன்னாடி இருந்து அதை படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா அந்த டைம்ல நம்ம ரிவிஷன் பண்ணாம போயிடும். இல்ல அந்த எக்ஸாம்க்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது இல்ல இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி படம், பாட்டு இப்படியெல்லாம் நம்ம அதோட கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஒரு பாதி மார்க், ஒரு ஸ்டெப் மார்க் எடுக்கிற அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சோ அதனாலதான் நான் படத்தோட கனெக்ட் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ அந்த சிங்கம் படம் பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எல்லாருமே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரகாஷ் ராஜ் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, இந்த பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் போய் அவங்கள மிரட்டி, ஆளுங்களை வச்சு மிரட்டி அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்துட்டு சைன் பண்ணி எழுதி வாங்குவார். ஸோ அந்த வேலையை தான் அவர் கட்ட பஞ்சாயத்துன்ற மாதிரி ஒரு பெரிய பிசினஸாவே பண்ணி பயங்கரமா பெரிய ஆளா மாறிடுவாரு பிரகாஷ் ராஜ் இல்லையா? ஸோ அவர் அதை தான் பண்ணுவாரு. அதுதான் கோயர்ஷியன். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒருத்தங்களை மிரட்டி, ஒருத்தங்களை பயப்படுத்தி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்க கூடாது. அப்படி ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள அவங்கள வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுதான் கோயர்ஷியன். So coercion is all about Singham and Prakash Raj. Okay. The term coercion has been defined in section 15 of the act as the committing or threatening to commit any act forbidden by the Indian Penal Code. இப்ப அவர் பண்றது ஐபிசில செக்ஷன்ல வந்துட்டு ஃபால்ட்டா தான் இருக்கும். என்ன செக்ஷன் எல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா ஐபிசி செக்ஷன்ல ஃபால்ட்டா இருக்கும். சோ அதனாலதான் போலீஸ் உள்ள வராங்க. அதனாலதான் சூர்யா உள்ள வராரு. ஓகேவா? சோ ஐபிசில வந்துட்டு அது ஃபால்ட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்க 2 கண்டிஷன் தான். நீங்க ஒருத்தங்கள பிரகாஷ் ராஜ் மாதிரி மிரட்டணும். அப்படி நீங்க அந்த மாதிரி மிரட்டி எழுதி வாங்குறது வந்து ஐபிசிக்குள்ள வரணும். ஐபிசில நீங்க பண்றது தப்பா இருக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க ஏன் நான் அந்த ஐபிசின்றத திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இப்போ நீங்க இங்க இங்க பாருங்களேன். இந்த கோயர்ஷியன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே தப்புதான். சரியா? இதுல நீங்க என்ன பண்ணி ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒருத்தங்கள ஒத்துக்க வச்சாலுமே அது தப்புதான். ஓகேவா? சோ எல்லாமே டிஃப்ரெண்ட் தப்பு. அவ்வளவுதான். இப்போ நீங்க கோயர்ஷியன் அப்படின்றது டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரே ஒரு விஷயம் இந்த ஐபிசின்றது தான்.
ஓகேவா? நீங்க எல்லாமே பொய் சொல்லி தான் இந்த எல்லா டாபிக்ஸ்லயுமே பொய் சொல்லி தான் கான்ட்ராக்ட் குள்ள வரப்போறீங்க. ஃப்ராட் பண்ணி தான் கான்ட்ராக்ட் குள்ள வரப்போறீங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்க போது. டிஃபரன்ஷியேஷன்க்காக நான் சொல்றேன். ஐபிசி அப்படின்ற ஒரு விஷயம் தான் கோஎர்ஷன டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. ஓகேவா? அப்ப பிரகாஷ் ராஜ் பண்றது ஐபிசி படி தப்புன்றதுனால தான் உள்ள சூர்யா வராரு. உள்ள போலீஸ் வராங்க. ஓகே. சோ அதுதான். சோ ஐபிசி படி நீங்க பண்றது வந்து தப்பா இருக்கும்போது, அதாவது அன்லாஃபுல் டீடைனிங் ஆர் த்ரெட்டனிங் டு டீடைன் to the prejudice of any person whatever with the intention of causing any person to an agreement, அதாவது enter into an agreement அவ்வளவுதான். இப்போ ஒருத்தங்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்றது இல்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க எடுத்துக்கிறது எல்லாமே அததான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ல சொல்லியிருக்காங்க. ப்ரீஜுடிஸ்னா அகெயின்ஸ்டா ஒரு பர்சனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பண்றது. சோ இது எல்லாமே கோயர்ஷியனுக்குள்ள வரும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றாங்க. உங்களுக்கு இதுல கீவேர்டுன்னு பார்த்து எது இருக்கோ அதை தான் நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த அன்லாஃபுல் டீடைனிங் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கமிட்டிங் ஆர் த்ரெட்டனிங் டு கமிட் டு த ப்ரீஜுடிஸ் ஆஃப் எனி பர்சன் வித் த இன்டென்ஷன் எதுக்காக பண்றீங்க ஆஃப் காசிங் எனி பர்சன் டு என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட். பிரகாஷ் ராஜ் போய் ஏன் மிரட்டுறாரு? அந்த கான்ட்ராக்ட்ல எனக்கு சைன் பண்ணி கொடு, இனிமே உன் ப்ராப்பர்ட்டி எனக்கு தானே சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வற்புறுத்தி ஒரு அக்ரிமெண்ட் குள்ள கொண்டு வராரு. இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்றதுக்கு அவர் அக்ரி பண்ண வைக்கிறாரு. சோ இந்த விஷயம் தான் கோயர்ஷியன் அப்படின்றாங்க. அதோட சேர்த்து a threat to commit suicide is also coercion. ஓகேவா? சோ இது ஒரு கேம் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. ப்ளூ வேலோ ஏதோ ஒரு கேம். சோ அந்த கேம்குள்ள போனவங்க அதுல இருந்து வெளியே வர முடியாம மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமா போச்சு. ஓகேவா? சோ அந்த விஷயத்துக்குள்ள லா வந்து அந்த கேம வந்துட்டு இது பண்ணதுக்கு காரணம் இதுதான். உள்ள வந்து ஐயோ ஓகே. இப்ப அந்த மாதிரி கேம்ல எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேம்ல ப்ளூ வேல்னு நினைக்கிறேன். அந்த பேர் எனக்கு சரியா தெரியல. சோ அந்த கேம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எதையாவது ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம போன்ல அந்த கேம் நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாண்டோம்னாலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி, இல்ல நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க த்ரெட்டன் பண்றது. சோ அப்படி த்ரெட்டன் பண்ணி நிறைய பேர் அதுல இருந்தாங்க. டெய்லியுமே வந்து நியூஸ்ல ஒருத்தரோ 2 பேரோ சிசிடிவியோட காட்டிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை வந்துட்டு சூசைட் பண்றதுக்கு நம்ம வந்து அவங்கள த்ரெட் பண்ணி அவங்கள சூசைட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, சோ அதுவுமே கோயர்ஷன் தான் அப்படின்றாங்க. அக்ரிமெண்ட் மட்டும் இல்ல, ஒருத்தவங்களை சூசைட் பண்றதுக்கு நீங்க த்ரெட் கொடுக்குறீங்கன்னா அதுவுமே கோயர்ஷன் தான் அப்படின்னு செக்ஷன் 15 சொல்லுது. ஓகே. சோ இதுல நம்ம என்ன நோட் பண்ணோம், இட் இஸ் இம்மெட்டீரியல் whether the IPC is or is not in force in the place where the coercion is employed. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I've given an example. If A அவர் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன், ஓகேவா, signs an agreement by threatening of physical harm by B in Dubai, ஓகேவா. இப்போ ஏ வந்துட்டு ஒரு டூர் போயிருக்காரு, ஓகேவா. இப்போ நம்ம பிரகாஷ் ராஜ் என்ன பண்றாருன்னா துபாயில வச்சு அவரை புடிச்சிடுறாரு. புடிச்சிட்டு அங்க வச்சு சைன் வாங்குறாரு. ஓகேவா. இப்போ புடிச்சு அவரை பயங்கரமா த்ரெட்டன் பண்ணி போட்டு அழிச்சு இங்க வச்சு அந்த இடத்துல துபாயில வச்சு சைன் வாங்கி இப்ப நீ எங்கேயோ போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. சோ இந்த மாதிரி பண்றதுனால இப்ப ஐபிசி இந்தியன் பீனல் கோட் தானே, அது துபாயில ஒர்க் ஆகாது இல்லையா. சோ அப்படி துபாயில அது ஒர்க் ஆகாதனால இப்போ இது வந்து கோயர்ஷியனுக்குள்ள வராதா, இப்போ எனக்கு வந்து நீங்க வந்து நியாயம் வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. நீ ஒரு இந்தியன் சிட்டிசன் தானே, நீ எங்க போனாலும் உனக்கு ஐபிசி ஒர்க் ஆகும். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுட்டு நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க இந்தியன் லாவை நீங்க மதிச்சுதான் ஆகணும் இல்லையா. சோ இப்போ உங்களை அந்த லா பாதுகாக்கும். நீங்க துபாயில இருந்து அங்கதான் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அங்க வந்து ஐபிசி ஒர்க் ஆகாது அப்படின்னா கூட ஸ்டில் உங்களை வந்து சட்டம் பாதுகாக்கும். நீங்க இங்க வந்து சொல்லலாம், இந்த மாதிரி வாங்கிட்டாரு சைன், நீங்க இங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு கோயர்ஷன் சொல்லுது. ஓகே. ஸோ எஃபெக்ட் ஆஃப் கோயர்ஷன் செக்ஷன் 19. எஃபெக்ட் எல்லாம் ஒரு செக்ஷன்ல இருக்கும். கோயர்ஷன் செக்ஷன் 15. நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எஃபெக்ட் ஆஃப் கோயர்ஷன் செக்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. கிவிங் திஸ் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ செக்ஷன் 19ல என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்ட் மேட் பை கோயர்ஷன், மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராட், இதெல்லாம் நம்ம அடுத்து வரிசையா பார்ப்போம். மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராட் மட்டும் இல்ல, அடுத்து அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் பார்ப்போம். இந்த 4மே மிஸ்டேக்கை தவிர இந்த 4மே உங்களுக்கு வந்துட்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட் தான். வாய்டபிள் கான்ட்ராக்டா நம்ம என்னன்னு பார்த்தோமா, பார்க்கல. ஸோ வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு நோட்ஸ்ல நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நான் அது என்னன்னு சொல்றேன். ஓகே. ஸோ நம்ம வேலிட் கான்ட்ராக்ட் பார்த்தோம், வாய்ட் கான்ட்ராக்ட் பார்த்தோம், வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தோம். அதோடு சேர்த்து வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்றது நம்ம இப்ப பாக்குறோம். ஓகே. ஸோ வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஓகே நம்ம இந்த கோயர்ஷன் வச்சு நான் சொல்றேன்.
இப்போ 2 பேர் இருக்காங்களா? இப்போ இப்போ அவரு சைன் போட்டு குடுத்துட்டாரு இல்லையா? சோ எப்படியோ அடிக்கோ, அதுக்கோ பயந்து அவரு சைன் போட்டு தந்துட்டாரு. இப்ப ப்ராப்பர்ட்டி பிரகாஷ் ராஜ் பேருக்கு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? சோ இப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்கு போலாம். ஒரு கேஸ் போடலாம். இப்ப அவரு கோர்ட்டுக்குலாம் போகாம, கேஸ்லாம் போடாம இருந்துட்டா, யாருமே அத நோட்டீஸ் பண்ணலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாஷ் ராஜோடது தான். அத யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப அவரு அம் சூர்யாக்கோ யாருக்கோ இப்போ கால் பண்ணி அவரு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மாதிரி அவங்க கால் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ இது வந்துட்டு ஒரு கேஸா மாறும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவரு ஒரு கான்ட்ராக்ட்குள்ள போயிட்டாரு. இப்ப 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட்ல தான் இருந்து கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? இவரு சைன் போட்டு குடுத்து முடிச்சுட்டாரு. சோ இது ஒரு கான்ட்ராக்ட் தான். இது ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரீமெண்ட் தான். ஓகே நம்ம எதுக்காவது நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணாலே அது அக்ரீமெண்ட் தான். ஓகேவா? சோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரீமெண்ட் தான். சோ இப்ப இந்த இடத்துல இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்ன அடிச்சு, மிரட்டி, கொன்னுடுவேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி அவரு சைன் வாங்குனாரு. சோ நான் வந்துட்டு எனக்கு இதுல வந்து விருப்பம் இல்ல. எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டிய திருப்பி வாங்கி குடுங்க. நான் என்னோட கான்ட்ராக்ட்ட அவாய்ட் பண்றேன். நான் சைன் பண்ணி குடுத்த கான்ட்ராக்ட்ட நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம போய் கோர்ட்ல சொன்னா, கோர்ட் ஓகே நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கான்ட்ராக்ட்ட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடும். அந்த அவாய்டபிள் கான்ட்ராக்ட் தான் வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஓகேவா? நீங்க ஒரு கான்ட்ராக்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வாய்டபிள் கான்ட்ராக்ட். நார்மல் கேஸ்ல நீங்க இத பண்ண முடியுமா? நீங்க ஒருத்தங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அழகா நின்னு நீங்க உங்க சுயநினைவோட நீங்க அழகா எழுதி குடுத்துட்டீங்க ஒரு ப்ராப்பர்ட்டிய அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு எழுதி குடுத்ததுக்கு அப்புறம், இல்ல எனக்கு என் ப்ராப்பர்ட்டி திருப்பி வேணும். நான் என் கான்ட்ராக்ட் அவாய்ட் பண்றேன். எனக்கு என் ப்ராப்பர்ட்டி திருப்பி வாங்கி குடுங்க அப்படின்னு நீங்க போய் கோர்ட்ல கேட்டீங்கன்னா, கோர்ட் வந்து அத தராது. இல்ல, இல்ல நீங்க மாத்தி தந்துட்டீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களோடது தான். உங்க கான்ட்ராக்ட்ட நீங்க அவாய்ட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடும். பட் இந்த மாதிரி கேஸஸ்ல ஆ ஒரு கான்ட்ராக்ட்ட ஒரு பார்ட்டி அவரு அத அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பார்ட்டி வந்துட்டு அத என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிரகாஷ் ராஜ் வந்து நெனச்சிட்டு இருக்காரு, நம்ம இந்த கான்ட்ராக்ட் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அது என்ஃபோர்ஸ்மென்ட்ல இருக்கும்போதே இவரு போய் அந்த அக்ரீவ்டு பார்ட்டின்னா பாதிக்கப்பட்டவங்க. ஓகேவா? சோ இந்த அக்ரீவ்டு பார்ட்டி என்ன பண்ணலாம்னா, உள்ள போயிட்டு, இல்ல நான் என் கான்ட்ராக்ட்ட அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். சோ இதோட டெஃபினிஷன் என்ன மாதிரி இருக்கும்னா, கான்ட்ராக்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸ்ட் அட் தி ஆப்ஷன் ஆஃப் ஒன் பார்ட்டி பட் நாட் அட் தி ஆப்ஷன் ஆஃப் அதர் பார்ட்டி. இன்னொரு பார்ட்டி அவாய்ட் பண்ண போறாரு. அதனால அது இன்னொரு பார்ட்டிக்கு என்ஃபோர்ஸ் ஆகாது அப்படின்றாங்க. சோ இதுதான் வாய்டபிள் கான்ட்ராக்ட். சோ இந்த இடத்துல நமக்கு அதுதான் நடந்திருக்கு. சோ ஒருத்தங்க தான் அத வந்துட்டு என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு நினைச்சிட்டு என்ஃபோர்ஸும் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட்ல தான் இருக்கு அந்த கான்ட்ராக்ட். இப்ப இன்னொருத்தர் உள்ள போய் அவாய்ட் பண்ணதுனால அது வாய்டபிள் கான்ட்ராக்டா மாறிடுச்சு அப்படின்றாங்க. சோ இந்த வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்றது அப்ப செல்லுமா செல்லாதா அப்படின்னா, இப்ப அந்த அக்ரீவ்ட் பார்ட்டி இப்ப வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்றது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் செல்லாது இல்லையா? சோ வாய்டபிள் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாய்டபிள் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஆப்ஷன் இருக்கும். அவங்க இந்த கான்ட்ராக்ட அவாய்டும் பண்ணலாம். அவங்க விருப்பம் தான். எப்பவுமே கான்ட்ராக்ட்ல ஒருத்தங்களோட விருப்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. 2 பேரும் சேர்ந்து என்டர் ஆயிட்டாங்கன்னா, அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி பேசின கன்சிடரேஷன மாத்தி மாத்தி குடுத்துட்டு தான் ஆகணும். சோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனா வாய்டபிள் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் யார் அக்ரீவ்டு பார்ட்டியோ யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட கண்டினியூ பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்ப அவர் என்ன பண்ணலாம்னா, நம்ம கேஸ் பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ராஜ் கிட்ட இருந்து என் ப்ராப்பர்ட்டி எனக்கு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு கோர்ட்ல கேட்கலாம். ஓகேவா? அப்ப இந்த கான்ட்ராக்ட அவர் கேன்சல் பண்றாருன்னு அர்த்தம். அவர் கைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி திரும்பி வந்துரும். அப்படி இல்லன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி அவரே வச்சுக்கிட்டோம். எனக்கு டபுள் த அமௌண்ட் இல்லன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அதிகமா காசு குடுத்து, எனக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்ட வந்துட்டு எனக்கு வாங்கி குடுங்க அப்படின்னு கோர்ட்ல கேட்கலாம். சோ இப்ப அவர் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் தான் பண்றாரு. இல்லையா? அப்ப இந்த கான்ட்ராக்ட் வேண்டான்னு கோர்ட் சொல்லல. ஓகேவா? சோ இந்த மாதிரியும் அவரால கேட்டு வாங்கிக்க முடியும். ப்ராப்பர்ட்டிக்கு என் காச எனக்கு வாங்கி குடுங்க. அப்படின்னு இவர் போயிட்டு கேட்க முடியும். இல்லன்னா ப்ராப்பர்ட்டி திரும்பி வாங்கிக்க முடியும். சோ இதுதான் வாய்டபிள் கான்ட்ராக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. இத அவரால பண்ண முடியும். சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் வாய்டபிள் கான்ட்ராக்ட். இப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் கோயர்ஷன் அப்படின்றது வாய்டபிள் கான்ட்ராக்ட். அட் தி ஆப்ஷன் ஆஃப் அக்ரீவ்டு பார்ட்டி. யார் அக்ரீவ்டு பார்ட்டியோ அவங்களுக்கு அது வந்துட்டு வாய்டபிள். சோ இதுல நோட்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ராசிக்யூஷன் இஸ் நாட் கோயர்ஷன். அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து கம்பல் பண்ணி மிரட்டி ஒரு விஷயத்த பண்றது கோயர்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே. இப்போ வந்துட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள யாராவது ஒருத்தங்க டீஸ் பண்றாங்க, இல்ல அப்யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு லா இருக்கு. அ எப்படி சொல்றது? அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி என்ன வந்துட்டு அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இல்ல இந்த மாதிரி என் ஃபேமிலி ரெஸ்பெக்ட் என்ன ஆறுது அப்படி இப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சுத்தி இருக்கிற சில பேர் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க, இல்ல கம்பலே பண்றாங்க, திட்டவே செய்யறாங்க. நீ எப்படி போயிட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுக்காம இருக்க, நீங்க எல்லாம் கேஸ் கொடுக்காதனாலதான் அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, நம்ம தான் தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கம்பல் பண்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை கம்பல் பண்றாங்க. ஈவன் பேரண்ட்ஸே கம்பல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒரு மேஜர் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அபியூஸ் நடக்குதுன்னா அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சோ அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க இல்லையா? சோ இப்போ எனக்கு இது நடந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்லணும். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு மைனர் குழந்தையா இருந்தா போலாம். சோ மேஜருக்கு அந்த பொண்ணு போகணும் இல்லையா? சோ அந்த பொண்ணு வந்துட்டு யோசிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கம்பல் பண்றாங்க. கம்பல் பண்ணி அந்த பொண்ணு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி உண்மைதான், நடந்ததுதான். ஓகேவா? நடக்காததை கொடுத்தா அது ஃப்ராட். அது வந்து வரவே வராது. எப்படி பார்த்தாலும் அது ஃப்ராடு. சோ நடந்த விஷயத்த இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் குடுக்குறா. இப்ப இவங்க எல்லாம் கம்பல் பண்ணதுனால தானே அந்த பொண்ணு போயிட்டு கேஸ் கொடுத்தா. அப்போ இது நடக்கக்கூடாது தானே. இப்போ கம்பல் பண்ணி தானே அந்த பொண்ணு இதை பண்ணிருக்கா. அப்ப இந்த கேஸ் நாங்க எடுத்துக்க மாட்டோம். இவங்க எல்லாம் கம்பல் பண்ணி தான் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. சோ நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு போலீஸ் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அப்படி வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. சோ அதுதான் கம்பல்ஷன் ஆஃப் லா டு ஃபைல் அ சூட் அகேன்ஸ்ட் அ பர்சன் இஸ் நாட் அ கோயர்ஷன். ஓகேவா? சோ அது வந்து கம்பல்ஷன் ஆஃப் லா தான். யாருமே அந்த பொண்ணை வந்து நீ போய் தப்பா கேஸ் கொடுன்னு யாரும் கம்பல் பண்ணல. ஓகேவா? சட்டத்தை யூஸ் பண்ணுன்னு ஒருத்தவங்க கம்பல் பண்றாங்க. நீ வந்து இத பண்ணு சட்டத்துல இதுக்கெல்லாம் இடம் இருக்கு, இத பண்ணுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. சோ அதுக்காக அந்த பொண்ணு போய் அதை பண்ணது வந்து எந்த வகையிலுமே இன்னொருத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸால அதை பண்றா அப்படின்ற அர்த்தம் கிடையாது. லான்றது ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க வந்து லீகலா நடந்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? சோ அவ்வளவுதான், இந்த பாயிண்ட் அவ்வளவுதான். இது வந்து கோயர்ஷன் கிடையாது. ஹை பிரைசஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இஸ் நாட் அ கோயர்ஷன். எங்கேயாவது ஒரு கடையில அதிகமா பிரைஸ் வச்சு விற்கிறாங்க, இல்ல அதிகமா இந்த மீட்டர் வெட்டி அந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் வாங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வேணாம்னா நீங்க போய் வெளியே வேற இடத்துல வாங்கிக்கலாம். சோ அது கோயர்ஷன்ல வராது. ஓகேவா? சோ ஹை பிரைசஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எதுவும் கோயர்ஷன்ல வராது. அவ்வளவுதான். இந்த 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு நோட்ல இந்த 2 பாயிண்ட் தான் இருக்கு. சோ இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா கோயர்ஷன்ன்றது ஒருத்தங்களை த்ரெட்டன் பண்ணி ஒத்துக்க வைக்கிறது. அண்ட் சூசைடுக்கு நம்ம ஒருத்தங்களை தள்ளினாலும் அதுவும் கோயர்ஷன் தான். அப்புறம் எந்த இடத்துல ஐபிசியே இல்லாத இடத்துல நடந்தா கூட அது கோயர்ஷன் தான். அண்ட் கான்ட்ராக்ட் வந்துட்டு இது வந்து வாய்டபிள். எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா அது வாய்டபிளா இதெல்லாம் தான் எஃபெக்ட். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட் கேட்டா அது வாய்டபிளா வேலிடா நீங்க எழுதணும். அவ்வளவுதான். இது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட். அப்புறம் கம்பல்ஷன் ஆஃப் லா, அதாவது ப்ராசிக்யூஷன் இஸ் நாட் அ கோயர்ஷன் அண்ட் ஹை பிரைசஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் நாட் அ கோயர்ஷன். இந்த பாயிண்ட் ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த டாபிக் புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுதா? சொல்லுங்க. பட் ஆனா எனக்கு ஒரு டவுட்டா, இப்போ இப்போ ரெண்டு பார்ட்டி வந்து நார்மலாவே அவங்க வந்து அவங்க ப்ரீ கன்சர்ன்லயே கான்ட்ராக்ட்ல போயிருக்காங்க. பட் ஆனா ஒரு பார்ட்டிக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் போக போக பிடிக்கல, அதனால நான் வந்து ஆப்போசிட் பார்ட்டி மேல கோயேஷன் சொல்லிடுறேன், அதனால எனக்கு அது ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்னு இருந்துச்சுன்னா அப்ப அதை எப்படி இல்ல, சால்வ் அது பண்ணுவாங்க? பொய்ன்னு ஒண்ணு வந்துட்டாலே அது ஃப்ராட்ல போயிடும். இப்ப நீங்க ஆப்போசிட் பார்ட்டி மேல வந்து இப்ப இவரே இப்ப நம்ம எக்ஸாம்பிள்லயே இப்ப இவர் வந்து மிரட்டி தான் வாங்கினாரு, திட்டி தான் வாங்கினாரு, என்ன அடிச்சுதான் வாங்கினாரு அப்படின்னா கூட அதை அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். கோர்ட்ல எவிடன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்ப நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். இப்ப நீங்க போயிட்டு கான்ட்ராக்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கான்ட்ராக்ட் 2 பேரும் சேர்ந்து பேசி கேன்சல் பண்ணிட்டு செக்ஷன் 64, 65 படி 64ல என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் ஏதாவது உள்ள பே பண்ணிருக்கீங்கன்னா அதாவது திருப்பி அவங்களுக்கு செட்டில் பண்ணணும். 65னா ஒருத்தங்க எக்ஸ்ட்ராவா அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் ஏதாவது அனுபவிச்சிருந்தாங்கன்னா அதை உங்களுக்கு திருப்பி கிடைக்கணும். சோ நீங்க இப்படி லீகலா போயிடணும். அதை விட்டுட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்கு ரீசன் தெரியாம இன்னொருத்தர் மேல பழிய போட்டு அதை நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு இதை நீங்க போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னாலே நீங்க 2 பேரும் சேர்ந்து தானேப்பா சைன் பண்ணிருக்கீங்க, 2 பேரும் ஒத்துக்கிட்டு தானே சைன் பண்ணிருக்கீங்க. இப்ப இவர் எங்க உங்களை த்ரெட்டன் பண்ணாரு, அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கொடுங்க. ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அவர் பேசுற மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரால அவர் உங்களை த்ரெட்டன் பண்றது ரெக்கார்டா இருக்கணும். அந்த மாதிரி இல்ல யாராவது ஒருத்தவங்க வந்து சாட்சி சொல்லணும். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு எவிடன்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாதான் அது அவரு உங்களை வந்து இந்த மாதிரி கோயர்ஷன் வழியா தான் உங்களை இந்த கான்ட்ராக்ட் குள்ள வர வச்சுக்காருன்னே அவங்க நம்புவாங்க. இந்த எவிடன்ஸ் இல்லைனாலே நீங்க பண்ண முடியாது. அப்ப நீங்க எப்படி ஒரு பொய்ய போயிட்டு சொல்ல முடியும்? நீங்க ஒரு பொய்யே சொல்ல முடியாது. அப்ப நீங்க கான்ட்ராக்ட்ல இருந்து வெளில போறீங்கன்னு அர்த்தம். அப்படி வெளில போனீங்கன்னா அவருக்கான டேமேஜஸ் எல்லாம் நீங்க பே பண்ணிடணும். அவர் கோர்ட்டுக்கு போயிடுவாரு. இப்ப இவன் என்ன வந்து இப்ப கான்ட்ராக்ட்ல இருந்து வெளில போறதுக்கு வழி தெரியாம நான் கோயர்ஷன் பண்ணி இவனை வந்து உள்ள கொண்டு வர வச்சேன்னு சொல்லிட்டு என் மேல பொய் கேஸ் போடுறான்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போயிடுவாரு. அப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா ஃபைன் எல்லாம் நீங்க பே பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? ஓகே 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 ஓகே.
சோ பொய்க்கு வேலை இல்ல. உண்மையா இருந்தா மட்டும்தான் கோயர்ஷியன் ஒத்துக்க முடியும். அந்த உண்மையுமே நீங்க ஒருத்தர் வந்து என்ன இந்த மாரி பண்றாருன்னா, நீங்க எவிடன்ஸ் காட்டி தான் ஆகணும். எல்லா படத்துலயுமே நம்ம ஊர் படத்துல அதத்தானே பெருசா காட்டுறாங்க. ஏதாவது ஒரு கொலை யாராவது ஒருத்தன் பண்ணிட்டு போயிடுவான். இன்னொருத்தன் நம்ம ஹீரோ அந்த மாரி யாராவது ஒருத்தவங்க மாட்டிப்பாங்க சீரியல்ஸ்லலாம். சோ அந்த ஹீரோ பண்ணல அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் தேடணும். சோ எவிடன்ஸ் இருந்தா தான் எல்லாமே பேசும். அவ்வளவுதான். அண்ட் தென் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஐபிசி அப்படின்ற ஒரு விஷயம் தான் கோயர்ஷனை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒருத்தங்களை ஒத்துக்க வைக்கிறது. ஓகேவா? இப்ப இங்க பிரகாஷ் ராஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு பர்சன் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு அவர் போய் மிரட்டி வாங்குறாரு. ஓகே. இப்போ அஹ், இந்த எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்கெல்லாம் நம்மளோட அத்தாரிட்டியில இருக்கிறவங்க. இப்ப நம்மளோட எம்ப்ளாயர் யாராவது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு டைரக்டா அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அத்தாரிட்டியில இருக்கிறவங்க. விஏஓ இவங்கெல்லாம். இப்ப விஏஓ கூட நீங்க வந்து கரெக்டா இந்த லஞ்சம் எல்லாம் கேக்குறாங்க. ஓகே, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு நார்மலாவே. சோ அவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க. இப்ப நீங்க அவங்க கேட்கறத குடுக்கலன்னா அவங்க உங்களுக்கு சில விஷயம் பண்ணி தர மாட்டாங்க. அப்ப அவங்க பண்ணி தரதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா, உங்களோட நார்மல் லைஃப் வந்துட்டு பாதிக்கப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி அவங்க கேட்கறத பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க பண்ணிடுவீங்க. சோ இந்த மாதிரி அவங்களோட பதவியை வச்சு, அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ வச்சு நம்மள வந்து ஒருத்தங்க டாமினேட் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அன்டி இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா? சோ எல்லாமே ஒரே விஷயம் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டிஃபரன்ஷியேட் லான்றது எல்லாத்தையும் ரொம்ப ப்ரிசைஸா டிஃபைன் பண்ணும். சோ ஐபிசி படி ஒருத்தங்களை மிரட்டுறீங்கன்னா அது கோயர்ஷியன் ஆகும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தங்களை மிரட்டுறீங்கன்னா, ஐ மீன் இது மிரட்டுறதுன்ற மாதிரியே வராது. இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மிரட்டவே வேணாம். உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா தானாவே அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த அதுக்கப்புறமா பண்ணி தர மாட்டீங்க. அதனால அவங்க தானாவே சரண்டர் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி பண்றீங்கன்னா அது வந்து செக்ஷன் 16ல வருது. ஒன் பர்சன் இஸ் இன் அ பொசிஷன் டு டாமினேட் தி வில். வில்லுன்னா ஒருத்தங்களோட உரிமை, ஆசை அந்த மாதிரி. சோ ஒருத்தங்களை வந்து நீங்க டாமினேட் பண்ற இடத்துல இருக்கீங்க. இல்லைன்னா அப்டைன் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஓவர் தி அதர் யூசிங் ஹிஸ் பொசிஷன். ஒரு நியாயமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு எம்ப்ளாயினா ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கணும். இப்ப நீ இந்த ப்ராஜெக்ட வந்து நீ வந்து நான் தான் பண்ணேன்னு நீ போய் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லு. இல்லைன்னா நான் வந்து உன்னை என் டீம்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு தூக்கிடுவேன். இந்த மாதிரி மிரட்டுறது, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. சோ அப்படி பண்ணீங்கன்னா, அப்படி பண்ணி ஒருத்தங்களை ஒரு கான்ட்ராக்ட் குள்ள வர வச்சீங்க அப்படின்னா அது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் கீழே போயிடும். அப்பயும் அது வாய்டபிள் கான்ட்ராக்டா மாறிடும். யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதமான டேமேஜும் பே பண்ணாம, சொல்ல போனா உங்ககிட்ட இருந்து டேமேஜை வாங்கிக்கிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வெளில போயிடலாம். அவ்வளவுதான். டீம்ட் டு பி இன் பொசிஷன் டு டாமினேட். சோ யாரெல்லாம் வந்து டீம்ட் டு பி இன் பொசிஷன், ஒண்ணு நீங்க பொசிஷன்ல இருக்கணும். இல்ல பொசிஷன்ல நான் அப்படியெல்லாம் இல்லையே, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே, நான் வந்து உனக்கு எந்த விதத்திலயுமே அத்தாரிட்டி இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஹீஸ் அன் அப்பேரண்ட் அத்தாரிட்டி. ஒண்ணு அப்பேரண்டா அத்தாரிட்டியாவே இருக்கணும் நமக்கு. அவங்க இல்லாம தி அதர் பர்சன் ஹூஸ் மென்டல் கெப்பாசிட்டி இஸ் டெம்பரரிலி ஆர் பெர்மனன்ட்லி அஃபெக்டட் பை ஏஜ், இல்னஸ், ஸ்ட்ரெஸ் விச் இஸ் பிசிக்கல் ஆர் மென்டல். இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு அத்தாரிட்டி, நான் வந்து ஒரு எம்பி இல்ல ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு அத்தாரிட்டியில இருக்கேன். ஓகேவா? இப்ப நான் அவங்க அந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் நான் போட்டேன்னாலும் அது வாய்டபிள் தான். அதோட அப்படி நான் ஒரு அத்தாரிட்டிலேயே அவங்களுக்கு இல்ல, அவங்க வந்து கொஞ்சம் தேர்ட் பர்சன் தான் எனக்கு, நான் அவங்களுக்கு எந்த விதத்துலயுமே வந்து ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஆனா அவங்களோட இயலாமைய வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இயலாமைன்னு நான் இங்க ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் வயசு அதிகமா அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க சில நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இல்ல அவங்க உடம்பு சரியில்லாம ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்காங்க. சில பேத்துக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு அவங்க கண் பார்வை குறைஞ்சிருச்சு, இல்ல அவங்களோட மென்டல் எபிலிட்டி குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல, யாரையோ இழந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட வீக்னஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அத்தாரிட்டியாவே இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் அவங்களோட வீக்னஸை வச்சு நான் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல ஒரு கான்ட்ராக்ட்ல அவங்கள வர வச்சிடுறேன். ஓகேவா? இந்த
எந்த படம் தெரியுமா? நீங்க வந்து மகாநதி பார்த்திருக்கீங்களா? நடிகையர் திலகம். அதுல அப்படிதான் நடக்கும் இல்லையா? சோ அவங்க வந்து குடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களும் துல்கர் சல்மானும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்து குடிச்சிட்டே இருப்பாங்க. சோ அவங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால அவங்க அதுக்கு ஆல்கஹாலுக்கு வந்துட்டு ஒரு மாரி அடிமையாயிடுவாங்க. அப்போ அவங்களோட மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, திடீர்னு எல்லா பேப்பர்லயும் வந்து சைன் வாங்கிட்டு கடைசியில எல்லா கடனையுமே அவங்க தலையில இது பண்ணிட்டு இவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்ப இவரு வந்து அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது இல்லையா? கீர்த்தி சுரேஷ் தான் அத்தாரிட்டி. மேனேஜர் வந்து கீழ தான் இருப்பாரு. ஆனா அந்த மாரி ஒரு அத்தாரிட்டியே இல்லாமலே இவங்கள டாமினேட் பண்ற ஒரு இடத்துல அவர் இருக்காரு பாத்தீங்களா? இவங்களோட வீக்னஸ தெரிஞ்சுக்கிற இடத்துல அவர் கூடவே இருக்காரு. டெய்லி கூடவே இருந்து தெரிஞ்சுக்கிறாரு இல்லையா? சோ அந்த மாரி அத்தாரிட்டியா இருக்கணும். அப்படி இல்லன்னா டாமினேட் பண்ற பொசிஷன்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தால அக்ரிமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, அது வந்து அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்ல நடந்த அக்ரிமெண்ட். அது வாய்டபிள் அப்படின்னு சொல்லிருவோம். அண்ட் ஹி ஹாஸ் டு ப்ரூவ் த கான்ட்ராக்ட் இஸ் நாட் மேட் பை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஒருவேளை கீர்த்தி சுரேஷோட மேனேஜர் மேல வந்து கீர்த்தி சுரேஷ் ஆக்சுவலா அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க. சரி ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஒருவேளை அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நம்ம பேசினோம் இல்லையா? சோ எந்த கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பேசினோம் இல்லையா? இந்த இடத்துல யார் எவிடன்ஸ் குடுக்கணும்னா, கம்ப்ளைண்ட் குடுக்கறது கீர்த்தி சுரேஷ். இப்ப கீர்த்தி சுரேஷ் தான் எவிடன்ஸ் குடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. கீர்த்தி சுரேஷ் எவிடன்ஸ் குடுக்க வேண்டாம். ஏன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்ல யார் இருக்காருன்னா, மேனேஜர் இருக்காரு அப்படின்றது கோர்ட்டுக்கு ஆப்வியஸா தெரியும். ஓகேவா? சோ இவரு மேனேஜரு, இவங்க கொஞ்சம் இந்த மாரி அன்ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்றப்போ, இவரு வந்துட்டு இவங்கள மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அவர் எடுத்திருக்கலாம். அவர் கையில எல்லா வாய்ப்பும் இருந்திருக்கு. சோ மிஸ்யூஸ் பண்ணலன்ற அந்த ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, மேனேஜருக்கு தான் இருக்கு. கீர்த்தி சுரேஷ் போயிட்டு எந்த எவிடன்ஸும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆப்வியஸா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருந்திருக்கும். பட் அவங்க போயிட்டு எந்த எவிடன்ஸும் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ அதுதான். ப்ரூவ் த கான்ட்ராக்ட் இஸ் நாட் மேட் பை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். நான் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பண்ணல. இந்த அம்மா தெளிவா இருக்கும்போது தான் நான் வந்து சைன் வாங்கினேன். இவங்க இது பண்ணி தான் அவங்க சைன் பண்ணாங்க அப்படின்றத அவரு தான் வந்துட்டு கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். So this is all about undue influence. So there is presumption of undue influence in the following relationships. So இந்த following relationshipsல எல்லாம் வந்து undue influence இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கோர்ட் வந்துட்டு பிரிசியூம் பண்ணிக்கும். இப்போ பேரண்ட் சைல்டு, இப்போ நம்ம அம்மா முறைச்சாலே வந்து சைலண்ட் ஆயிருவோம் இல்லையா? இப்ப நம்ம எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது அதெல்லாம் வேற. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸால அதை ஈஸியா தடுக்க முடியும். உள்ள வந்து இல்ல பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா பண்ண முடியாது. நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீட்டை தாண்டி நம்ம எங்க போறது இல்லையா? சோ பேரண்ட் சைல்டு அப்படின்றப்போ அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஈஸியா நடக்கும். ஒரு சைல்டு போயிட்டு ஒரு கோர்ட்ல வந்து எங்க அம்மா வந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா, சைல்டு கிட்ட போயிட்டு எங்க உங்க அம்மா டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் காட்டு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பேரண்ட் கிட்ட போயிட்டு நீங்க டார்ச்சர் பண்ணலன்றதுக்கு ப்ரூஃப் காட்டுங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ பேரண்ட் சைல்டு அண்ட் கார்டியன் அண்ட் வார்ட். ஓகேவா? இப்போ அதான் பேரண்ட் சைல்டு இல்லாம வேற ஒரு கார்டியன் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதுதான் கார்டியன் அண்ட் வார்ட். ஓகேவா? சோ அவங்களுக்குள்ளயுமே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னா ஈஸியா கோர்ட் நம்பும், இருக்கலாம் அப்படின்னு நம்பும். டாக்டர் அண்ட் பேஷண்ட், சாலிசிட்டர் அண்ட் கிளைண்ட், and then trustee and beneficiary, religious advisor and disciple, fiancé and fiancée. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் மட்டும் டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, பிரிசம்ஷன் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இங்க இருக்கும். ஐ மீன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்க இருக்கும்னு கோர்ட்டே நம்பும். ஆமாங்க இருந்திருக்கும். அதனாலதான் இவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கோர்ட்டே அத இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு இருக்கு, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரிசியூம் மீன்ஸ் முன்னாடியே யூகிக்கிறதுன்ற மாதிரி. ஓகேவா? பிரிசியூம்லாம் பண்ணாது. அது பாருங்க புரியும். There is however no presumption of undue influence in case of relationship of landlord and tenant. landlord tenant நம்மளோட ஹவுஸ் ஓனர், நம்ம வாடகை கொடுக்குறோம். அவங்க என்ன நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இல்லையா? இப்ப டாக்டர் பேஷண்டா இருந்தா கூட பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஊசி கீது போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அவரு நம்மள என்ன பண்ணிடுவாரு நம்ம ஓனர்? மிஞ்சி போனா வீட்டுல இரு இல்ல காலி பண்ணுன்னு சொல்லலாம். வேற என்ன அவர் நம்மள பண்ணிட முடியும்? சோ அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொன்னா கோர்ட் வந்து ஆமாமா இருக்கும் அப்படின்லாம் ஒத்துக்காது. நீங்க வந்து ப்ரூவ் தான் பண்ணணும். யார் போய் கேஸ் கொடுக்குறீங்களோ அவங்க போயிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ டெட்டார் அண்ட் கிரெடிட்டார், கடன் வாங்குறோம் திருப்பி கொடுக்குறோம், அவ்வளவுதான். சோ அந்த இடத்துலயுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு பிரிசியூம்லாம் பண்ணாது. அண்ட் தென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? இதுதான் நான் டிஃபரன்ஸ் சொன்னேன். ஃபியான்சே அண்ட் ஃபியான்சி. சோ இவங்களுக்கு வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இல்ல அப்படிங்கிறதும்
கோர்ட் வந்து ப்ரிசியூம் பண்ணுது. இது ஏன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ ஃபியான்சே அண்ட் ஃபியான்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃபியான்சே அண்ட் ஃபியான்சி அப்படின்னு அவங்க மாறினதே வந்து எதுக்காகன்னா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ மேரேஜ் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தங்க இன்னொருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் அங்க அவங்க மேரேஜ் நடந்துருச்சு ஆல்ரெடி. ஓகேவா? மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் தான் அவங்களோட டெஸ்டினேஷன். ஓகேவா? சோ அந்த விஷயம் அங்க நடந்துருச்சு ஆல்ரெடி. சோ ஒருத்தங்க இன்னொருத்தவங்கள வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வராது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னா பொண்ணுங்களோ பசங்களோ தானாவே ஆகுறாங்க. அவங்களோட லவ்வாலேயோ இல்ல அஃபெக்ஷனாலேயோ இல்ல பயத்தாலேயோ தானாவே ஆகுறாங்கன்னு அர்த்தம். டொமஸ்டிக் லா இருக்கு. ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை வந்துட்டு அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டொமஸ்டிக் லா இருக்கு. அந்த லாவை இவங்களாவே யூஸ் பண்ணாம தானாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்கன்னு அர்த்தம். சோ அதனால வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு கோர்ட் வந்துட்டு ஒத்துக்காது. ஐ மீன் ஒத்துக்காது மீன்ஸ் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே வந்து கோர்ட் வந்துட்டு ப்ரிசியூம் பண்ணாது. ஆக்ட் வந்துட்டு அதை ப்ரிசியூம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல மட்டும் ஒரே ஒரு இது ஒண்ணு சொல்றாங்க. இது உங்களுக்கு எம்சிக்யூல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்காது. ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கும். பட் ஆக்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணல. ஓகேவா? சோ ஒருத்தர் அவங்களாவே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்ட் எடுத்துக்குது. பட் பர்தானாஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன டேர்ம் அப்படின்னா அது வந்து முஸ்லிம்ஸ்க்கான ஒரு வேர்ட் அது பர்தானாஷின் அப்படின்றது. சோ பர்தா அப்படின்றது வந்து முஸ்லிம்ஸ் போடுவாங்க இல்லையா, புர்கா போடுவாங்க இல்லையா, யூ பீப்புள் நோ தட் முஸ்லிம் லேடிஸ் போடுவாங்க இல்லையா. சோ ஒரு முஸ்லிம் லாலேயே ஐ மீன் குரான்லயே சோ அதெல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு முஸ்லிம் பொண்ணு வந்துட்டு இப்படிதான் இருக்கணும், அவங்க வந்து இப்படிதான் இந்த சர்டன் வேல தான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் வந்துட்டு ரிவீலிங்கா இருக்கக்கூடாது, அவங்க எப்பவுமே புர்கா போட்டுட்டு தான் இருக்கணும். அந்த ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் இன்னுமே ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம். ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து நீங்க இன்னொரு பாய வந்துட்டு பார்க்க கூடாது. சோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிற ஃபேமிலிஸ் இன்னும் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுங்களை படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே அவங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பர்தானாஷின் அப்படின்ற வேர்டை வச்சு அந்த பொண்ணை வந்துட்டு டினோட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை வந்துட்டு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாரு அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு ஈஸிலி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ்டு தான் இல்லையா. சோ அவதான் வெளியே வரணும். இல்ல நான் படிப்பேன், இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவதான் வெளியே வரணும். சோ அத அவ பண்ணாம அப்படியே என்ன இருக்கோ அதை அவ அப்படியே கேட்டுட்டே இருக்கா. அவ வந்துட்டு இப்போ ஒரு பாய் கிராஸ் ஆனா கூட முகத்தை மூடிப்பாங்க. சோ அதெல்லாம் நடக்கும். ஓகேவா? சோ அதெல்லாம் மேபி முன்னாடி நடந்திருக்கு. இன்னும் சர்டன் ஏரியாஸ்ல அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு ஆஹ் அவ வந்துட்டு ஒரு ஒய்ஃபாவோ இன்னொருத்தர் வந்துட்டு ஹஸ்பண்டாவோ இருக்காங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லா வந்துட்டு ப்ரிசியூம் பண்ணுது. ஓகேவா? சோ நார்மலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி ப்ரிசியூம் பண்றது கிடையாது. இந்த ஆக்ட் வந்துட்டு ப்ரிசியூம் பண்றது கிடையாதுன்னு சொல்லுது. பட் பர்தானாஷின் மாதிரி ஒரு பொண்ணா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க நார்மலா எல்லாராலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இப்போ ஆப்வியஸ்லி அவங்க ஹஸ்பண்ட் அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கோர்ட் வந்துட்டு ப்ரிசியூம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அபவுட். ஸோ எஃபெக்ட் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்துட்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட் தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க புக்லயே பார்த்துக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இது ஓகே தானே? அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே தானே? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகேக்கா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 17 ஃப்ராட். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை மிரட்டி ஏமாத்தி அதெல்லாமே கூட ஃப்ராடு தான். பட் தனித்தனி பேர் சொல்றதுனால ஸோ ஃப்ராடுன்ற ஒரு விஷயத்த தனியா டிஃபைன் பண்றாங்க. ஓகே, சாரி. செக்ஷன் 17ல வந்துட்டு ஃப்ராடை வந்துட்டு தனியா டிஃபைன் பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃப்ராட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் கமிட்டட் பை அ பார்ட்டி டு அ கான்ட்ராக்ட் ஆர் வித் இஸ் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ்னா கூட ஒருத்தங்க துணைக்கு, ஐ மீன் ஒன்னு அவராவே ஃப்ராடுலண்டா ஒரு விஷயத்த பண்ணலாம், இல்ல இன்னொருத்தங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இவர் வந்து துணையா இருக்கலாம்.
சோ அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா, ஆர் பை ஹிஸ் ஏஜென்ட், இல்லைன்னா இவர் ஸ்ட்ரைட்டா பண்ணாம இன்னொருத்தவங்களுக்கு துணையும் போகாம ஒரு ஏஜென்ட் ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி அப்படி இவங்க எல்லாம் ஒரு மாதிரி கௌரவமா இருந்துப்பாங்க, அந்த ஏஜென்ட் போயிட்டு எல்லா ஃப்ராட் வேலையும் இவருக்காக பண்ணிட்டு வருவாரு. சோ அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் ஒன்று பிக்ஸ் பண்ணிக்கலாம் வித் இன்டென்ட் டு டிசீவ் அனதர் பார்ட்டி. அதாவது டிசீவ் அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது. சோ எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா, இன்னொருத்தங்களை ஏமாத்துறதுக்கு, இன்னொருத்தங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ. சோ அதுக்காக பண்றாரு. தேட் டு ஆர் ஹிஸ் ஏஜென்ட். இன்னொருத்தரை ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்துட்டு ஆம், ஏமாத்தலாம். அப்படி இல்லைன்னா அவரோட ஏஜென்ட்டை நீங்க வந்துட்டு ஏமாத்தலாம். சோ இங்க இருந்து ஒரு ஏஜென்ட், அங்கிருந்து ஒரு ஏஜென்ட் வந்துட்டு டீல் பண்ணும்போது இந்த ஏஜென்ட் போய் அவரோட ஏஜென்ட்டை ஏமாத்தலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க. எதுக்காக ஏமாத்துறீங்க அப்படின்னா, டு இன்டியூஸ் ஹிம் டு என்டர் இன்டு த கான்ட்ராக்ட். அவரை இந்த கான்ட்ராக்ட் குள்ள வர வைக்கிறதுக்காக நீங்க ஏமாத்துறீங்க. ஓகேவா? அதாவது ஏதாவது பொய் சொல்றீங்க, ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை பண்றீங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுதான் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 17ல டிஃபைன் பண்றாங்க. எதெல்லாம் ஃப்ராட் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. சஜஷன் விச் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் சொல்றீங்க, அது வந்துட்டு ட்ரூ இல்ல, ஐ மீன் ஃபால்ஸா இருக்கு. சோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஃப்ராட் தான். கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஒரு ஃபேக்டை நீங்க மறைக்கிறீங்க. ஐ மீன் மறைக்கிறதுனா எப்படின்னா, நீங்க சாதாரணமா மறைக்கல, அவங்கள ஏமாத்துற இன்டென்ஷனோட மறைக்கிறீங்க. ஓகேவா? ப்ராமிஸ் வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் எக்ஸிகியூஷன். நீங்க ப்ராமிஸ் பண்றீங்க, ஆனா நீங்க நான் இப்ப ப்ராமிஸ் பண்றதே உன்னை ஏமாத்துறதுக்கு தான், உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து லாஸ் ஆக வச்சுட்டு நான் ஓடிடுவேன். சோ நான் வந்து இந்த இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்லயே, ஐ மீன் இன்டென்ஷன்லயே நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் குள்ள போனாலோ, ஆர் எனி அதர் ஆக்ட் டு டிசீவ். ஓகேவா? சோ வேற என்ன மாதிரி நீங்க ஏமாத்துற வேலை செஞ்சாலும், ஆர் எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன் விச் இஸ் ஃப்ராடுலன்ட், என்ன மாதிரி ஃப்ராட் வேலை நீங்க பார்த்தாலும் இது எல்லாமே ஃப்ராட் தான். சோ இது எல்லாமே ஃப்ராட் டெஃபினிஷனுக்குள்ள வரும்ன்றாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் பத்திலாம் யூ நீட் நாட் வரி. ஓகேவா? சோ இதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க ஜென்ரலாவே இதுதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுதிக்கலாம். சோ அடுத்தது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு இங்கதான் டெஸ்டிங் நடக்கும். சோ சைலன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம சைலன்ஸை பத்தி இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்னு ஐ வாண்ட் டு ரிமெம்பர். அக்செப்டன்ஸ்ல பார்த்தோம். சோ மியர் அக்செப்டன்ஸ், மியர் சைலன்ஸ் அக்செப்டன்ஸ் கிடையாது. ஒருத்தவங்க சைலண்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்றது நம்ம பார்த்தோம். சோ அதாவது ஆஃபர் அக்செப்டன்ஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் அமைதியாவே இருக்கேன்றதுக்காக உங்களோட ப்ரப்போசல் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம சைலன்ஸ் வந்துட்டு இங்கதான் பாக்குறோம். ஓகேவா? சோ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து சைலண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து நீ உனக்குதான் அது முன்னாடியே தெரியும்ல, நீ ஏன் சைலண்டா இருந்த அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் நமக்கு நியூவா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப 2 பேர் ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. ஓகேவா? சோ அப்போ அவர் வந்து அமைதியா இருக்காரு. ஓகே. அவர பார்த்து நீ சைலண்டா இருந்துட்டல்ல, அப்ப நீ ஃப்ராட் பண்ணி என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சோ சைலன்ஸ் வந்துட்டு ஃப்ராட் கிடையாதுன்ட்டாங்க. ஓகேவா? சோ அதுலயுமே வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இப்படி சொல்லிடுவாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆக்ட் வந்துட்டு யாரையும் கைவிடாது. ஓகே. சோ அதுதான். சோ சைலன்ஸ் வந்துட்டு ஃப்ராட் கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் சும்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸெப்ஷன்ஸ் லிஸ்ட்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ எங்க வந்து ஒருத்தனுக்கு டியூட்டி டு ஸ்பீக், அதாவது ஒருத்தன் வந்துட்டு பேசியே ஆகணும். ஓகேவா? இப்ப நீங்க ஒருத்தவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறீங்க. உங்க ப்ராடக்ட் வந்துட்டு இந்த குவாலிட்டி எனக்கு குடுக்கும் தானே அப்படின்னு நீங்க ஒருத்தவங்கள பார்த்து கேட்கிறீங்க. அந்த இடத்துல அவன் வந்து நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க. இப்ப அவனுக்கு வந்து டியூட்டி டு ஸ்பீக், அந்த டியூட்டி அவனுக்கு வந்துச்சு. இப்ப அவன் பேசிதான் ஆகணும். ஓகேவா? அவன் சைலண்டா இருக்க முடியாது. நீங்க கேட்காம அவன் ப்ராடக்ட்ட என்ன குவாலிட்டின்னு தெரியாம வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் பொறுப்பு கிடையாது. நீங்க தான் அதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க கேட்டுட்டீங்க. இப்ப நீங்க கேட்காம வாங்கிட்டு போயிட்டு அவரை பார்த்து நீ வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லல, நீ உன் ப்ராடக்ட் வந்துட்டு இப்படிதான் இருக்கும் நீ சொல்லல, அதனால நீ வந்துட்டு என்ன ஃப்ராட் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் குள்ள வர வச்சுட்டு என் காசு திருப்பி கொடு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு லா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது. நீங்க தான் ப்ராடக்ட ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிடும். சோ அவர் சைலண்டா இருந்ததுனால அவர் ஃப்ராட் பண்றாருன்னு அர்த்தம் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ராடக்டா அவர் விற்கணும், நீங்க தான் தெளிவா இருந்திருக்கணும் அப்படின்னு லா சொல்லிடும். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இன்னொரு பாயிண்ட், அடுத்தது நீங்க சைலண்டா அப்படி வாங்கிட்டு போல, நீங்க அவரை பார்த்து கேக்குறீங்க, இந்த குவாலிட்டி இத்தனை நாள் உங்க ப்ராடக்ட் வரும் தானே, கண்டிப்பா இந்த குவாலிட்டி உங்க ப்ராடக்ட் கொடுக்கும் தானே நீங்க கேக்குறீங்க. அப்படி கேட்டோன்னே அவரு வந்து அவருக்கு வந்து இந்த நீங்க கேட்ட அடுத்த செகண்ட் டியூட்டி டு ஸ்பீக் அவருக்கு
ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்ப அவரு பேசியே ஆகணுன்ற டியூட்டி. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அவங்க ஆன்சர் பண்ணணும் தானே, யாரா இருந்தாலுமே. சோ நீங்க கொஸ்டின் கேட்டுட்டீங்க. சோ அவரு ஆன்சர் பண்ற அந்த ஒரு டியூட்டி அவர்கிட்ட வந்துருச்சு. இப்போ அவரு ஆன்சர் பண்ணாம சைலண்டா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரு வந்துட்டு ஃப்ராடு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு லா வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஏன்னா நீ வந்துட்டு பேச வேண்டிய சூழ்நிலையில இருந்த. ஓகேவா? சூழ்நிலையில இருந்தும் நீ பேசாம இருந்திருக்க. இப்பயும் தப்பு நம்ம மேல தான். பட் லா நமக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த இடத்துல. அதான் நான் சொன்னேன் இல்லையா? லா நம்மள கைவிடாது. டப்பு டப்புன்னு அடுத்த எக்செப்ஷன் லிஸ்ட்ல போட்டு நம்மள காப்பாத்திரும்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுதான் இங்க நடக்குது. சோ இப்போ நான் வந்துட்டு உன்னை கேள்வி கேட்டுட்டேன். சோ நீ வந்து எனக்கு வந்து பதில் சொல்ற சிச்சுவேஷன்ல தான் இருந்த. அப்ப நீ சைலண்டா இருந்திருக்க. நீ அப்ப இல்ல இல்ல குடுக்காது அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். நீ அப்ப சொல்லாம விட்டுட்ட. அப்ப நீ சொல்லாம விட்டதுனால நீ ஃப்ராட் பண்ணி தான் எனக்கு ப்ராடக்ட் வாங்க வச்சிருக்க. என் காசு திருப்பி கொடுன்னு நம்ம கேட்கலாம். நமக்கு ஆக்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது சைலன்ஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நீங்க கேள்வி கேட்டனால ஒருத்தருக்கு டியூட்டி டு ஸ்பீக் வந்துருச்சு. இப்ப நீங்க கேள்வி கேட்கல. ஓகேவா? இதே மாதிரி ஒரு கடையில ஒரு பொருள வாங்குறதுக்கு போறீங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்க இந்த இந்த குவாலிட்டிக்கு உங்க ப்ராடக்ட் வரும் தானே அப்படின்னு நீங்க கேட்கல. பட் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களோட குவாலிட்டிய நீங்க சொல்ற குவாலிட்டி அளவுக்கு உங்க ப்ராடக்ட் வரும். இத்தனை நாள் வந்து நல்லா இருக்கும், டியூரபிளா இருக்கும்னு நான் நம்பி நான் வாங்கிட்டு போறேன். அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பதிவு பண்ணிட்டு அங்கிருந்து நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஓகேவா? அப்போ அந்த செகண்ட் அவரோட சைலண்ட் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச்சா மாறிடும். அது எப்படி மாறும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ட அவர்கிட்ட சொல்லிட்டீங்க. ஓகேவா? நான் நம்பி வாங்கிட்டு போறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ இல்ல இல்ல நம்பாத, அப்படி வந்து என் ப்ராடக்ட் அவ்வளவு நாள் வராது அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இப்ப அவர் இருக்காரு. ஓகேவா? அப்படி அவர் சொல்லாம அவர் சைலண்டா இருக்கிறதுனால உங்க மேல தப்பு இல்ல. நீங்க நம்பி வாங்கிட்டு போறேன்னு நீங்க சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்ப அவர் சொல்லாம விட்டது அவர் மேலதான் தப்பு. சோ இது ஃப்ராட் தான் அப்படின்னு ஆக்ட் சொல்லுது. ஓகேவா? சோ இதுதான் டியூட்டி டு ஸ்பீக் அண்ட் சைலண்ட் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச். அதோட சேர்த்து இப்போ நம்ம முன்னாடி இப்போ என்ன இதுல ஆக்ட் வந்துட்டு சொல்ல வருது அப்படின்றது நான் சும்மா ஜென்ரலா சொல்றேன். இப்போ ஒரு பொருளை வந்துட்டு நம்ம வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு அந்த அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஃப்ராட் ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அந்த யாரு வந்து செல்லரோ அவரை மட்டுமே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு கஸ்டமரா நமக்கு வந்து ஒரு ரூலே இருக்கு. டாக்டர் ஆஃப் கேவியர் டெம்ப்டர்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. அது நம்ம கம்பெனிலால மேபி படிப்போம்னு நினைக்கிறேன். இல்ல சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல படிப்போம். சோ அந்த அந்த ரூல் வந்து எல்லா ரூல்ஸுமே வந்துட்டு செல்லரை பத்தி பேசும். ஆனா அந்த ரூல் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு பேசும். என்ன பேசுது? என்ன கஸ்டமருக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வாங்குற பொருளுக்கு நம்ம காசு பே பண்ணணுன்ற ரூல் கண்டிப்பா நமக்கு இருக்கு. அதோட உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு கஸ்டமருக்கு. ஓகேவா? நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க அப்படின்னா, பேசிக்கா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க ஒரு பென், ஒரு பால் பாயிண்ட் பென் வாங்குறோம் அப்படின்னா, அது நம்ம எழுதி பார்த்து வாங்குறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம எழுதி பார்த்து வாங்கணும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு பேசிக் இருக்கு. அந்த விஷயத்தையும் நீங்க பண்ணாம அத வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து செல்லரை குறை சொல்லாதீங்க. அப்படின்றதுக்காக தான் ஆக்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, செல்லரோட மியர் சைலன்ஸ் வந்து ஃப்ராட் கிடையாது. அது உங்க மேல தப்பு. நீங்க செல்லர் கிட்ட திரும்ப வரக்கூடாது அப்படின்னு ஆக்ட் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்க ஒரு அட்டெம்ப்ட் உங்களை பண்ண சொல்லுது. நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், இல்ல அவர்கிட்ட பேசணும். ஏதாச்சும் நீங்க உங்க பங்குக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட வாங்குற ஒரு பொறுப்பான கஸ்டமரா, உங்க காசை நீங்க செலவு பண்ற ஒரு பொறுப்பான மனுஷனா, நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கணும். ஓகேவா? அந்த முயற்சி நீங்க எடுத்துட்டீங்கனாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு லா சப்போர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவர் சைலண்டா இருந்தாருன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லா சொல்லுது. ஓகேவா? சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிருக்கும். அதுதான். இப்போ புரிஞ்சதுல? புரிஞ்சுக்கா. ஓகே. அவ்வளவுதான். இப்போ நம்ம 2 பார்த்தோமா? டியூட்டி டு ஸ்பீக், சைலண்ட் ஈக்வலன்ட் டு ஸ்பீச் பார்த்தோமா? அடுத்தது வந்துட்டு வென் சேஸ் ஹாஃப் ட்ரூத். சோ அதுதான். ஒண்ணே அவர் பேசாம இருந்துடணும். நம்மளும் பேசாம வாங்கிட்டு வந்துடணும். இல்ல அவர் பேசாம இருந்துடணும். இப்ப நம்ம ஏதாவது கேட்டாலும் அவர் சைலண்டா இருந்து அந்த பொருளை நம்ம தலையில கட்ட பார்த்தாருன்னா அவர் மாட்டிப்பாரு. இல்லன்னா நம்ம பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் பேசாம நம்ம கையில ப்ராடக்ட கொடுத்து அமுச்சு விட்டுறணும். அது அவர் பண்ணாம ஒரு பாதி உண்மையை சொல்லி பாதி சொல்லாம விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அங்க அவர் மாட்டிடுவாரு. ஓகேவா? அவர் சைலண்டா இருந்துடணும். இந்த மாதிரி உள்ள பூந்து அவர் ஏதாவது பண்ணி நம்மள வாங்க வைக்கிறதுக்கு பயங்கரமா இல்லங்க அது பண்ணும் இது பண்ணும்னு சொல்லிட்டு பாதி உண்மையை சொல்லி மீதி உண்மையை மறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் மாட்டிடுவாருன்ட்டாங்க. அவ்வளவுதான். அவர் சைலண்டா இருக்கிற வரைக்கும் தான் அவர் சேஃப். அவர் ஏதாவது பாதி உண்மையை சொல்லி மீதி பாதி எல்லாம் அவர் மறைச்சாரு அப்படின்னா அவர் மாட்டிப்பாருன்றாங்க.
அண்ட் தென் when there is a change in circumstances. அதாவது ஒரு விஷயம் வெயிட், இப்போ வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் 2 பேரும் போட்டிருக்கீங்க, ஓகேவா? இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. 2 பேரும் அந்த கான்ட்ராக்ட்ல பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க. அப்போ ஒரு ஒரு விஷயம் உங்கள பாதிக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொருத்தருக்கு தெரியல. அப்போ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொருத்தருக்கு தெரியலன்றப்ப அந்த தெரிஞ்சவர் என்ன பண்ணணும்னா, அவரோட கான்ட்ராக்ட காப்பாத்திக்கணும். அவர் வந்து சொல்லணும் இல்லையா? சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நம்ம கான்ட்ராக்ட்ல அப்படின்றத அவர் வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். சோ அப்படி அவர் வந்து பண்ணாம இருக்காரு. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆனத வந்து இன்னொருத்தர்கிட்ட நோட்டீஸ் பண்ணாம, இவரு சரி இந்த டைமுக்கு மேல லாஸ் ஆக போகுது. அதனால இந்த டைம் வரைக்கும் எவ்வளவுலாம் நம்மளால எடுத்துக்க முடியுமோ நம்ம எடுத்துக்கிட்டு லாஸ வந்து அதுக்கப்புறமா இவன் பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. அது வந்து ஃப்ராட்ல தான் வரும் அப்படின்றாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். சோ மொத்தமா 4 பாயிண்ட். சைலன்ஸ் வந்துட்டு ஃப்ராட் கிடையாது. ஆனா டியூட்டி டு ஸ்பீக்கோ, இல்ல சைலன்ஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச்சோ, இல்லனா வந்துட்டு வென் சேஸ் ஹாஃப் ட்ரூத்தோ, இல்ல வென் தேர் இஸ் a சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் பட் நாட் கம்யூனிகேட்டட் எட் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க சைலண்டா இருக்கிறது வந்துட்டு ஃப்ராடு தான். இவரு போய் சொல்லிடணும் அவர்கிட்ட. இவரு அமைதியா இருக்காரு அப்படின்னா அவர் ஃப்ராடு தான் அப்படின்ற மாதிரி லா சொல்லுது. சோ அவ்வளவுதான். ஃப்ராடா இருந்தாலும் வாய்டபிள் தான். unless it is a fact which can be discovered with ordinary diligence. So இந்த ordinary diligence அப்படின்றது தான் your keyword to write. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி keywords எல்லாம் நீங்க எழுதணும். ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எல்லாமே எழுதிக்கலாம். எல்லா ஆன்சரும் நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ அவங்க சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டினரி டிலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு சாதாரண அறிவு, அவ்வளவுதான். சோ டிலிஜென்ஸ்ன்றது உங்களோட நாலேஜ் தான் சொல்லுது. ஒரு சாதாரண அறிவை வச்சு ஒருத்தனால ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. அந்த விஷயத்தையே வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றப்ப நீங்க செல்லரை போயிட்டு குறை சொல்லக்கூடாது. ஓகேவா? உங்க கண்ணு முன்னாடி ஒரு நீங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்க போறீங்கன்னா அது அழுகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இல்ல நாளைக்கே அழுகிடும்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த ஃப்ரூட்டை நீங்க வந்து ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நீங்க வாங்கிட்டு போறீங்க. அது நாளைக்கே அழுகுற மாதிரி அது ரொம்ப கனிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ உங்களுக்காவே அந்த அறிவு இருக்கணும். இல்ல இத ஒரு வாரம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்க்காவே வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த ஒரு ஆர்டினரி டெலிஜென்ஸை நீங்க யூஸ் பண்ணாம செல்லரை போயிட்டு நீ ஃப்ராட் பண்ணி என்கிட்ட இதை வித்துட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி அவர் ஃப்ராட் பண்ணிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு அவாய்டபிள் தான். ஒருத்தங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். யார் அக்ரீவ்ட் பார்ட்டியோ அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃப்ராட். அண்ட் தென் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் மிஸ்டேக் இருக்கு. இது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்.